நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவன் எதற்காக நம்மை பிடித்தாரோ அழைத்தாரோ அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நம் ஒவ்வொருவரை குறித்தும் அவருடைய உள்ளங்கைகளில் உச்சிதமான திட்டங்களை வரைந்திருக்கிறார். அதை நிச்சயம் நம்மை கொண்டு நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் நம்மோடு கூட பேசும்படி இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் தமது பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்திற்கு நேராய் நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் அதனுடைய 12வது அதிகாரம். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்கள். தோத்திரம் 1, 2, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்தில் பாடுகள், உபத்திரவம் அது எல்லா மனிதருக்கும் உண்டு. பாடுகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. யோவான் 16:33 உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆனால் இங்க வசனம் சொல்லுது, இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில், இதற்கு முந்தின அதிகாரத்தில் நம்முடைய பிதாக்களை பரிசுத்த ஆவியானவர் பட்டியலிடுகிறார். ஆபேல் தொடங்கி அவங்க வாழ்க்கையில் அவங்க சந்தித்த பாதைகள், பாடுகள் எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதுகிறார். அவங்க ஒவ்வொருத்தரை குறிச்சும் ஆண்டவர் பெரிய பெரிய பிளான், திட்டம் வைத்திருந்தார். ஆனால் எளிதாக அது அவர்கள் வாழ்வில் நிறைவேறிவிடவில்லை. ஒவ்வொருத்தரும் பாடுகளின் பாதைகளை தாண்டித்தான் வந்தார்கள். ஆபேலா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், மோசேயா இருக்கட்டும், யோசுவாவா இருக்கட்டும், தீர்க்கதரிசிகளா இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே அனுமதிக்கப்பட்ட பாடுகளின் பாதைகளை தாண்டித்தான் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார்கள். அதனாலதான் அவர் சொல்றார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடும். எல்லாருக்கும் பாரம் இருக்கு, எல்லாருக்கும் பாடுகள் இருக்கு. ஆனால் அதை பார்த்துக்கிட்டு நம்ம ஆத்துமாக்கள்ல இளைப்புள்ளவர்களாய் சோர்ந்து போயிடக்கூடாது. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நமக்கு முன்னால இயேசுவை நிறுத்தி அவரை நோக்கி, அவர்தான் விசுவாச ஓட்டத்தை தொடங்கினவர், அவர்தான் விசுவாச ஓட்டத்தை முடிக்கிறவர். நாம் அந்த ஓட்டத்தை முடிக்கும் போது நமக்காக சிறந்தவைகளை அவர் வைத்திருக்கிறார். ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கிறாரு, வாடாத மகிமையின் கிரீடத்தை வச்சிருக்கிறாரு, நீதியின் கிரீடத்தை வச்சிருக்கிறாரு, சிங்காசனத்தை வச்சிருக்கிறாரு, பிதாவின் வலது பாரிசத்தை வச்சிருக்கிறாரு, நமக்காக வாசஸ்தலத்தை வச்சிருக்கிறாரு. இத்தனை மேன்மையான விஷயங்கள் முன்னால வைக்கப்பட்டிருக்கிறதுனால அதை நோக்கி நாம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அப்படி எழுதிட்டு
இயேசுவை பத்தி சொல்றார் பாருங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். பாடுகள் அவருக்கு இருந்துச்சு. ஆனா அவருக்கு தெரியும் தனக்கு முன்னால ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், ஒரு மகிமை, ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று. அதை அவர் நினைச்சதுனால பாடுகள் அவருக்கு பெருசா தெரியல. அந்த அவமானத்தை அவர் பெருசுபடுத்தல, நிந்தைகளை அவர் பெருசுபடுத்தல, பாடுகளுக்கு தன்னை உட்படுத்தினார். இது பிதாவானவர் எனக்கு நியமித்த ஓட்டம், இது எனக்கு அருளப்பட்ட பாதை, அதனால இதற்கு நான் என்ன அர்ப்பணிப்பேன். ஏன்னா எனக்கு மகா பெரிய மேன்மைய கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ரோமர் 8:18 சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நம்ம பாடுகளை பார்த்து பயந்துடுறோம், பாடுகளை பார்த்து பலவீனப்படுறோம், பாடுகளை பார்த்து சோர்ந்து போயிடுறோம். நோ, இது கொஞ்ச காலம். ஆனா நித்திய காலமா நமக்கென்று ஒரு மகிமை பரலோகத்தில் காத்திருக்கு. பாடுபட்டால் மேன்மை இல்லையோ? நாம் அவர் நிமித்தம் பாடுபட்டால் அவரோடு கூட மகிமையில் ஆளுகையும் செய்வோம். பாடுகளை சகிக்கிற மனுஷன், பாடுகளுக்கு தன்னை அர்ப்பணிக்கிற மனுஷனை இந்த உலகத்திலும் ஆண்டவர் மகிமைப்படுத்துறாரு, நித்திய ராஜ்யத்திலும் அவனை மகிமைப்படுத்துறாரு. இருக்கீங்களா? 3ஆம் கிளாஸுக்காரனுக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி பரிச்சை இருக்கும், 10ஆம் கிளாஸுக்காரனுக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி பரிச்சை இருக்கும், ஐஏஎஸ் எழுதுறவனுக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி பரிச்சை இருக்கும். 3ஆம் கிளாஸ் பரீட்சையை 10ஆம் கிளாஸ் பரீட்சையோட கம்பேர் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். 10ஆம் கிளாஸ் பரீட்சை ஐஏஎஸ் பரீட்சையோட கம்பேர் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக கஷ்டமேன்னு சொல்லிட்டு பரீட்சை எழுதாமல் இருக்க முடியாது. பரீட்சை எழுதினா தான் சீட்டில், சிங்காசனத்தில், பதவியில், மேன்மையில் உட்கார முடியும். இருக்கீங்களா? எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பாடுகள் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க மகிமையை அனுபவிப்பீங்க. அன்றே ஆமென் சொல்றவங்கள ஆசீர்வதிங்க. இளமையில நுகத்தை சுமப்பது நல்லது, முதுமையில் அது நம்மளை மகிமையா நடத்தும், மகிமையில நிறுத்தும். இயேசு சிலுவையை சகித்தார், சிலுவையை சுமந்தார். அதனால் அவருக்கு கிடைச்சது என்ன? பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரத்தில் நாம படிக்கிறோம், 5ஆம் வசனத்திலிருந்து, கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவர் ஆகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை, ஓஹோ, நீங்க பைபிளை திருப்பலையோ, சோதரம் குடும்பட வரமாட்டீங்களோ, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். சிலுவையில் அவர் பாடுபட்டதுனால பிதா அவரை சும்மா விடல. பாடுகளை சகிச்சதுனால, பாடுகளுக்கு தன்னை அவர் அர்ப்பணிச்சதுனால பரலோகம் அவரை சும்மா விடல. எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை பிதாவாகிய தேவன் உயர்த்தினார். முழங்கால் யாவும் முடங்கும்படி, நாவுகள் யாவும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும்படி வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் சகலரும் அவரை மகிமைப்படுத்தும்படி பரலோகம் அவரை உயர்த்தியது. பாடுகளை மட்டும்தான் பார்க்கிறோம், ஆனா பாடுகளுக்கு பின்னால
ஒரு மகிமையை கர்த்தர் பரலோகம் நமக்கு வச்சிருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. யோசேப்பு லைஃப்ல பாடுகள் இருந்துச்சுதான், ஆனா ஒரு மகிமையான சிங்காசனத்தை வச்சிருந்தாரு. மோசே லைஃப்ல பாடுகள் இருந்துச்சுதான், ஆனா மகிமையான ஒரு அறுவடைய ஆத்தும மீட்ப 30 லட்சம் மக்களுடைய விடுதலைய மோசே கொண்டு கர்த்தர் பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. தாவீது காடு மேடு வனாந்தரம் பள்ளத்தாக்கு அப்படின்னு ஓடி 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 சவுலால துரத்தப்பட்டார் அப்படின்னு தான் பார்க்கிறோம். ஆனால் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா என்கிற சிங்காசனத்தை தாவீதுக்கு தேவன் வச்சிருந்தார். ஆமெனா? ஐயோ, எனக்கு இந்த பக்கம் பாடு, அந்த பக்கம் பாடு, அந்த பக்கம் நெருக்கம், இந்த பக்கம் நெருக்கம். சோர்ந்து போகாதீங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேற சோதனையை தேவன் அனுமதிப்பது இல்லை. அவருக்கு தெரியும் நம்ம எவ்வளவு தாங்குவோன்னு. அல்லையா சொல்லுங்க அப்பா. அவ்வளவுதான் வரும். தப்பித்து கொள்ளும்படியான ஒரு போக்கையும் அவர் உண்டு பண்ணுவார். அது மட்டும் இல்ல, உள்ளங்கையில நமக்குன்னு என்ன வரைஞ்சு வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல, அந்த ஸ்தானத்துல, அந்த சிங்காசனத்துல நம்மள உட்கார வைப்பார். பாடுகளே வாழ்க்கையாக்கிற மாட்டார். இருக்கீங்களா? ஆமெனா? அப்போஸ்தலர் 14:22 பவுல் சொல்றார், இப்படி அநேக உபத்திரங்களின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். உபத்திரவத்தை கொடுக்கிறதுக்கு பிசாசுக்கு தெரியும்னா, உயர்த்தி வைக்கிறதுக்கு தேவனுக்கு தெரியும். ஆனா அந்த பாடுகளுக்கு, அந்த உபத்திரவங்களுக்கு நம்மை நாம் அர்ப்பணிக்கிறோமா என்பதைத்தான் பரலோகம் பார்க்கிறது. பரீட்சைக்கு நில்லாதவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் ஆயிட்டாங்க. பரீட்சையே வேணாம் அப்படின்னா கொரோனா தான். அல்ல சொல்லுங்க அப்போ. என்ன பேச்ச காணா? கொரோனா செட்டு வேலைக்கு எடுக்க மாட்டாங்களாம், தோத்துறான். நீ என்ன கொரோனா செட்டா அப்படின்னாலே அத்தடி இவனை எந்த வேலைக்கும் எப்படா எடுக்கிறது, தோத்துறோம் அப்படின்னு கம்பெனியில் யோசிக்கிறாங்களாம். பாஸ் ஆயாச்சு, ஆனால் பரீட்சை எழுதாமல பாஸ் பண்ணியிருக்க, உன்னை எங்கிட்டு கூடி நம்ப அப்படின்றாங்க. இருக்கீங்களா? மேன்மை இல்லை. பரீட்சை எழுதாதனால மேன்மை இல்லை. கொரோனா செட்டு எப்படி கொரோனா செட்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அல்ல சொல்லுங்க. யோசேப்பு லைஃப்ல 1000 பாடுகள், ஆனா பைபிள் சொல்லுது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நான் ஏன் அதெல்லாம் நிறுத்தி நிறுத்தி சொல்றேன்னா, உங்க வாயிலிருந்து முத்தான வார்த்தைகள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து தான். இருந்தார்னு எனக்கு சொல்ல தெரியாதா? கர்த்தர் யோசேப்போட இருந்தார்னு சொல்ல தெரியாதா? கர்த்தர் யோசேப்போட அப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். அல்லேலூயாவா? ஏன்னா இருந்தார்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க கூட இருப்பாரு. சொல்றதுக்கு யோசித்தீங்கன்னா வேணாம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் யோசேப்போட. பாரம் இருக்கும் நம்மளை சுத்தி, அதை தள்ளிவிட்டு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோட ஓடினால் மகிமை. சிலுவை இருக்கும், அதை சுமந்தால் மகிமை. பாடுகள் இருக்கும், அதை சுமந்தால் மகிமை. அதற்கு நாம் நம்மை உட்படுத்தினால், நம்மை நாம் அர்ப்பணித்தால் மகிமை, உயர்வு, சிங்காசனம், மேன்மை நிச்சயம். பரீட்சை எழுதும்போது சங்கடமா இருக்கும், ஆனா ரிசல்ட் வரும்போது மகிழ்ச்சியா இருக்கும். பரீட்சை எழுதும்போது சங்கடமா இருக்கும், ஆனா ஒரு வேலை கிடைக்கும் போது, ஒரு சம்பளம் வரும்போது, ஒரு உயர்வு வரும்போது சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் அங்க பைபிள் சொல்லுது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை சகித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. பாடுகளை சகித்தார். அவரையே நீங்கள் என்ன செய்யுங்கள்? நினைத்துக் கொள்ளுங்கள். அவரையே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்றால் சிலுவை மேன்மையை தரும்.
பாடுகள் உயர்வை தரும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு பாடுகளுக்கு எதிரான பிரசங்கம் எல்லாம் வந்துட்டு, கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டில் மெத்தை படுக்கை அல்ல. தோத்தரா சிலுவையில் ஏசுநாதர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படிங்கிறது ஒரு கூட்டம். இல்லைன்னு நம்ம சொல்லலையே. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம ஒன்றும் இல்லைன்னு சொல்லியே. சிலுவையில எல்லாத்தையும் ஏசுநாதர் செஞ்சு முடிச்சிட்டார் தான். அதுக்காக இல்லை, அதுக்காக கிறிஸ்தவன் அப்படியே கட்டில் படுத்துக்கிட்டு தூங்கினா போதுமா? சோத்திரம். நான் ஒன்றும் சொல்லவா? அப்பா சம்பாதிக்காரு, அம்மா சமைக்கா. அப்பா சம்பாதிக்காரு, அம்மா சமைக்கா. ரெண்டு பேரும் கஷ்டப்படுறாங்க. யாருக்காக? பிள்ளைக்காக. இப்போ எல்லாம் ரெடி. அவியல், வறுவல், பொரியல், 65, 75 எல்லாம் ரெடி. தோத்துறோம். யாருக்காக? பிள்ளைக்காக. எல்லாம் ரெடி. செஞ்சு முடிச்சோடனே வீட்டுக்குள்ள தேடுவா பிள்ளைய. பிள்ளை வீட்டுக்குள்ள இருக்காது. தோத்துறான். அது எங்கேயாவது குப்பை மேட்டில் விளையாண்டு கிடக்கும். தோத்துறான். உடனே என்ன செய்வா? ஏலே சுரேஷே. தோத்துறான். அவன் பேரு சுரேஷ்னு வச்சுக்கிருவோம். இல்லையா சொல்லுங்க. ஏலே சுரேஷே, உனக்கு வகுறு இருக்கா இல்லையாடா? உனக்கு பசிக்குதா இல்லையாடா? அந்த குப்பையிலே புரண்டு கிடக்க, அந்த பயல்களோடையே உருண்டு கிடக்க, இங்க உனக்கா சமைச்சு வச்சிருக்கண்டா, சீக்கிரம் வாடா. ஆள் இருக்காள். அல்லையா சொல்லுங்க. அப்பா கொடுக்குறாளா இல்லையா? கூப்பிடுறாளா இல்லையா? நல்ல பொம்பளைனா கூப்பிடுவா. அல்லையா சொல்லுங்க. இல்லைன்னா சமைச்சதை அவளே தின்னுட்டு படுத்துருவா. அல்லையா சொல்லுங்க. பிள்ளைக்கு சமைச்சு வச்சிருக்கா, கூப்பிடுறா. ஏலே வாடா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில். ஏன்னா நான் சிலுவையில் உங்களுக்காக எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். நீ வா. அல்லையா சொல்லுங்க. இப்ப பிள்ளை வரணும். நிபந்தனை நம்பர் 1. தோத்துறான். அவன் விளையாட்டை நிறுத்தணும். அல்லையா சொல்லுங்க. அந்த சோறு தனக்கு வேணும்னா, தான் வயிற்றுக்குள்ள போகணும்னா, தான் விளையாடிக்கிட்டு இருக்கிற விளையாட்டை நிறுத்தணும். நிபந்தனை நம்பர் 2 குப்பை மேட்டை விடணும். அல்லையா சொல்லுங்க. அந்த குப்பையை விட்டு கிளம்பணும். அவன் எங்க விளையாண்டு இருக்கிறானோ அந்த விளையாட்டு ஸ்தலத்தை விட்டு கிளம்பணும். விளையாட்டை நிறுத்தணும். குப்பை மேட்டை விடணும். அல்லையா சொல்லுங்க. அப்போ நிபந்தனை நம்பர் 3. தோத்துறான். ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணணும். அல்லையா சொல்லுங்க. அப்பா அவனை கூப்பிட்டுட்டு வந்தா மூலையில் வச்சு குத்துவா. ஏலே உனக்கு தானடா செஞ்சு வச்சிருக்கேன். தோத்துறோம். உங்க அப்பா 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தாரு கறி. தோத்துறோம். அதை உனக்கு தான் செஞ்சு வச்சிருக்கேன். நீ 7 வேளை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அத்தனை பேருக்கு எங்கடா போவ அப்படின்னு சண்டை ஓடுவா. அப்ப அந்த கூட்டணியை கலைக்கணும். என்ன பேச்ச காணா? நிபந்தனை நம்பர் 4. தோத்துறான். அவன் வீட்டுக்கு வரணும். அல்லையா சொல்லுங்க. அப்பா அவன் பாட்டுக்கு பக்கத்து வீட்டில் போயிட்டு அங்கிள் அப்படின்னா அது பிச்சை. அல்லையா சொல்லுங்க. அப்பா அவனுக்கான ஆசீர்வாதம் அவன் வீட்டில் இருக்கு. ஊர்ல 1000 வீடு இருக்கும், 1000 சபை இருக்கும். என்ன பேச்ச காணா? என் சபை எது? எனக்கான வீடு எது? என் ஆவிக்குரிய தகப்பன் யார்? அங்க வரணும். அல்லையா சொல்லுங்க. அப்பா வாரம் ஒரு இடத்துக்கு போவேன் அப்படின்னா அம்மா ஐயா ஐயா அம்மா வாங்கிக்கோ. அல்லையா சொல்லுங்க. அப்போ ஆனா என் சபைக்கு வரணும். நான் பிள்ளை, என் வீட்டுக்கு வரணும். அல்லேலூயாவா? என்ன வளைச்சு எடுக்கிறாரு? அல்லையா சொல்லுங்க. அப்பா நிபந்தனை நம்பர் 5. அல்லையா சொல்லுங்க. இன்னும் முடியல நிபந்தனை. அல்லையா சொல்லுங்க. நிபந்தனை நம்பர் 5. அவங்க அம்மா பாப்பா வீட்டுக்கு வந்திருப்பான். பார்த்தா ஆளு குப்பையா இருப்பான். ஏன்னா தோத்துறோம் விளையாண்டு வந்தான்ல, உடம்பு கிடம்பு எல்லாம் மண்ணு, முகர கட்டையை பாரு, மூஞ்சிய பாரு. தோத்துறோம். இதோட நேரம் உட்காந்து சோறு திங்க போறியாக்கும். போய் கையை கழுவிட்டு வா. இல்லைன்னா எனக்கு திருப்தி இல்லை, குளிச்சுட்டு வா. நீ குளிச்சுட்டு வந்தா தான் உனக்கு சோறு. சோறு உனக்கு தான், ஆனா குளிச்சுட்டு வரணும். அல்லையா சொல்லுங்க. நான் ஒன்று சொல்லவா? இத்தனை நிபந்தனைகளையும் அவன் தாண்டினா தான் அவனுக்கான சோறு. அவனுக்கான சோறு. அவன் வீடு தான் சார். அவன் ஒன்றும் பாடுபடலை. அவங்க அப்பா பாடுபட்டார் சார். அவங்க அம்மா சமைச்சிட்டா.
அவங்க அப்பா பாடுபட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்து போட்டாரு. அதுக்காக இவன் ஈஸியா தின்ற முடியாது. தோத்துறான். இத்தனை நிபந்தனைகளை அவன் தாண்டணும். அல்லையே சொல்லுங்க. அப்போ ஒருவேளை அது அவனுக்கு சங்கடமா இருக்கலாம், அது அவனுக்கு கஷ்டமா இருக்கலாம். குளிக்கிறது நிறைய பேருக்கு கஷ்டம்தான். என்ன பேச்ச காணா? அல்லேலூயாவா? சிக்குப்புக்கு சக்குப்புக்குன்னு பவுடர் அடிச்சுட்டு கிளம்பிடுறது. தோத்துறோம். குளிக்கிறது இல்லை. அல்லேலூயா. நிறைய பேருக்கு குளிக்கிறது கஷ்டம்தான், கூட்டணியை கலைக்கிறது கஷ்டம்தான், குப்பமேட்டை விடுறது கஷ்டம்தான், ஓடி வர்றது கஷ்டம்தான். அல்லேலூயா சொல்லுங்க. தூரத்தில் இருக்கு என் வீடு, பக்கத்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்காம, தூரத்தில் என் வீடு இருந்தாலும் நான் அங்கதான் ஓடுவேன்னு ஓடி வர்றது கஷ்டம்தான். இதை நீ பாடுன்னு நினைச்சினா, இதை நீ கஷ்டம்னு நினைச்சினா, உனக்காக ஆயத்தம் பண்ணி வச்ச சோற நீ திங்க முடியாது. எந்த சேச்சி மனசுலையோ ஏதாவது புரியுதா நான் சொல்றது? அல்ல சொல்லுங்க. அப்போ பாடுகளை நமக்காக அவர் பட்டுட்டார். ஆனா நமக்கும் ஒரு மகிமை காத்திருக்கு, நமக்கும் ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கு, நமக்கும் ஒரு நன்மை காத்திருக்கு. அதற்கும் சில விஷயங்கள் பாடுகளாய் தோன்றும். அந்த பாதையின் வழியாக பயணித்தால் தான் நமக்கான மேன்மையை, உயர்வை, ஆசீர்வாதத்தை நம்மால் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். எந்த பாடுகளும் மகிமைக்குத்தான் நம்மை நடத்தும். எந்த சிலுவையும் மகிமைக்குத்தான் நம்மை நடத்தும். ஜெபிக்கிறதே பாடுன்னு நினைச்சா, சர்ச்சுக்கு வர்றதே பாடுன்னு நினைச்சா, உபவாசிக்கிறத பாடுன்னு நினைச்சா, எப்படி மேன்மையா ஆசீர்வாதத்தை, உயர்வை, எழுப்புதலை நாம் சுதந்தரிப்பது? தோத்துறான். இருக்கீங்களா? கிறிஸ்துவை நினைத்து கொள்ளுங்கள். அவருக்கு ஒரு மேன்மை முன்னால வைக்கப்பட்டிருந்துச்சு. அதை நினைச்சு அவர் சிலுவைக்கு தன்னை அர்ப்பணிச்ச மாதிரி மேகம் போன்ற திரளான சாட்சிகளை நினைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய முற்பிதாக்களை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாமை நினைத்துக் கொள்ளுங்கள். மோசேயை நினைத்துக் கொள்ளுங்கள். யோசுவாவை நினைத்துக் கொள்ளுங்கள். யோசேப்பை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட எல்லா பாடுகளுக்கும் தங்களை அர்ப்பணித்தபடியினால் தேவன் நியமித்திருந்த மகிமையான மேன்மையான உச்சிதங்களை அவர்கள் வாழ்வில் சுதந்தரித்துக் கொண்டதை போல நாமும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற சிலுவை பாடுகளின் வழியாய் பயணிக்க இந்த இரவு நம்மை அர்ப்பணிப்போமையானால் நமக்கு முன்னால் தேவன் முன்குறித்து வைத்திருக்கிற மேன்மைகளை, சிங்காசனத்தை, உயர்வை, எழுப்புதலை நம்மாலும் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. பாடுகளை புறக்கணிக்கிற சிந்த கிறிஸ்தவனுக்கு ஒரு நாள் வரக்கூடாது. பாடுகளின் நிமித்தம் ஆமா ஆண்டவர் வேணாம், சர்ச்சு வேணாம் அப்படி சொல்ல வைக்கிறவன் சாத்தான். நம்மளை தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு தான் அவன் ஏதாவது உன்னை கொண்டு வருவான். தோத்துறான். அல்லேலூயா. பவுல் சொல்றார் 8:36 ரோமர்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் உயர்வானாலும் ஜீவனானாலும் மரணமானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும். அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு முந்தின வருஷம் பிந்தின அதே போடுங்க, அதே போடுங்க, நல்லா போட்டி. அதை எங்க இருக்காரு? அவரு இங்க இருக்காரா? திரும்ப போடுங்க. தோத்துறான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. அது முடிஞ்சோன்னு அடுத்த வசனத்துக்கு போயிடணும்ல நீங்க. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய். அடுத்து 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 சீக்கிரம் போடுங்க சாமி. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியமானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். எதுவும் என்ன கர்த்தரை விட்டு, கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியாது. பாடா இருக்கட்டும், உபத்திரமா இருக்கட்டும், துன்பமா இருக்கட்டும், நெருக்கமா இருக்கட்டும், நிகழ்காரியமா இருக்கட்டும், வருங்காரியமா இருக்கட்டும், ஜீவனா இருக்கட்டும், மரணமா இருக்கட்டும், உயர்வா இருக்கட்டும், தாழ்வா இருக்கட்டும், பிளஸ்ஸா இருக்கட்டும், மைனஸா இருக்கட்டும், பாசிட்டிவா இருக்கட்டும், நெகட்டிவா இருக்கட்டும், தேவன் மேல் நான் வச்சிருக்கிற அன்பில் இருந்து என்ன எந்த சக்தியும் பிரித்து விட முடியாது. அப்பப்ப மாறிக்கிறதுக்கு நான் ஒன்னும் கோமாளி கிடையாது. என்ன பேச்ச காண? எனக்கு தெரியும் இயேசு யாருன்னு. அவருக்கு நிகரானது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அவரோட கம்பேர் பண்ண இந்த உலகத்துல எதாலையும் முடியாது.
ஆமென். எனக்கு அனுமதிக்கப்பட்ட பாதையில நான் நடப்பேன். பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுவேன். எனக்கு அவர் கொடுத்த பாதைக்காக ஸ்தோத்திரம். யோபுவுக்கு வராத பாடா, யோபுவுக்கு வராத பாடா. எல்லாம் போயிருச்சு ஒரே நாள்ல, சுத்தமா விட்டு, வாச விட்டு. சாத்தான் 1:11 ஆண்டவர்ட்ட சொல்றான், உம்முடைய முகத்துக்கு எதிராக உம்மை தூஷிக்கானோ இல்லையோ பாரும், உங்களை தூசிக்க வச்சு காட்டுறேன், அவன் உமக்கு விரோதமா எழுப்பி காட்டுறேன், எல்லாத்தையும் அவன்கிட்ட பறிச்சு காட்டுறேன் அப்படின்னு பறிச்சான். இருக்கிறீங்களா? ஒரே நாள்ல அம்புட்டும் போயிடுச்சு. ஓட்டாண்டி இல்லாவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், எல்லாம் போயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்த பிசாசு ஒரே ஒரு பொம்பளை மட்டும் உசுரோட வச்சான். அது மனைவி. அல்லையா சொல்லுங்க. அப்பா ஒன்னு சொல்லவா, எல்லாத்தையும் எடுத்ததும் பிசாசு தான், மனைவியை மட்டும் பக்கத்தில் உசுரோட வச்சதும் பிசாசு தான். ஏன் அப்படி சொல்றேன்? அவர் 2:9 சொல்றா, நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். சாத்தான் சொல்றான், உங்களை தூசிக்க வைக்கிறேன் பாருங்கன்றான் ஆண்டவர்கிட்ட. அக்கா சொல்றா, அம்மா சொல்றா, தேவனை தூசிச்சு செத்து போயிருன்றா. கம்பேர் பண்ணா பிசாசு கூட பரவாயில்லன்றேன். பிசாசு தூசிச்சா மட்டும் போதும்ன்றான். ஆனா அக்கா ஒரு ஸ்டெப்பு மேல போய், நீ தூசிச்சுட்டு செத்து போயிரு, எனக்கு ரூட்டு கிளியர் ஆகும்னு. அல்லையா சொல்லுங்க. அப்பா இருக்கலாம், இருக்கலாம். ஒருவேளை நானா அவர் பிரசங்கியார் இல்லையா அப்படி யோசிக்கிறேன். அல்லையா சொல்லுங்க. என்ன பேச்ச காணா? இப்ப யோபு நினைச்சிருப்பான், எல்லாம் என்னை விட்டு போனது எனக்கு பெரிய உபத்திரவம் இல்லடி. அல்லையா சொல்லுங்க. நீ பக்கத்துல நிக்கிறதாண்டி மிகப்பெரிய உபத்திரவம். ஒரு வார்த்தை அத்தானு, டார்லிங்கு, ஐ லவ் யூ எல்லாம் போயிருந்தா என்ன, என்ன ஆண்டவர் உசுரோட வச்சிருக்கிறார்ல, நான் உங்களுக்கு பக்கபலமா இருக்கேன், காப்பி தண்ணி போட்டு கொடுக்கேன், சுடு தண்ணி ஆத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான்னா அவ மனுஷி. அல்லையா சொல்லுங்க. அப்போ என்ன பேச்ச காணா? நண்பர்கள்லாம் வர்றான். 11:6 அவன் சொல்றான், 11:6 ஃப்ரெண்டு சொல்றான், உள்ளபடி பார்த்தால் தேவன் உம்முடைய அக்கிரமத்திற்கு ஏற்ற பிரகாரம் உம்மை தண்டிக்கவில்லை. அடப்பாவிகளா, இவ்வளவு சூழ்நிலையில் அவன் கிடக்கான். அவனை பார்த்து சொல்றான், இது உமக்கு பத்தாது, நீர் செஞ்ச அக்கிரமத்துக்கு ஏற்றபடி ஆண்டவர் உங்களை என்ன செய்யல, தண்டிக்கல, இதை விட பெருசா தண்டிச்சிருக்கணும்ன்றான். எம்புட்டு நல்ல மனுஷங்க, எம்புட்டு நல்ல நண்பைங்க பாருங்க. என்ன பேச்ச காணா? அல்லேலூயாவா? யோபுவை குறித்து சாத்தானுக்கு ஒரு திட்டம், தூசிக்க வைக்கிறது. யோபுவை குறித்து சம்சாரத்துக்கு ஒரு திட்டம், சாகடிக்கிறது. தோத்தரான். யோபுவை குறித்து சக நண்பர்களுக்கு ஒரு திட்டம், இன்னும் அவன் தண்டிக்கப்படணும், அதை பார்த்து கை கொட்டி ரசிக்கணும்னு. யோபுவை பார்த்து சர்வ வல்லவருக்கு ஒரு திட்டம், அவனை ரெட்டிப்பா ஆசீர்வதிக்கணுங்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சாத்தானுக்கு ஒரு திட்டம், சம்சாரத்துக்கு ஒரு திட்டம், சக நண்பனுக்கு ஒரு திட்டம் இருந்தா போங்கடா டேஸ், சர்வ வல்லவருக்கு ஒரு திட்டம் இருக்கும். என்னை பத்தி அவனுக்கு ஒரு திட்டம் இருக்கும்னா, என்னை படைச்சவருக்கு, உள்ளங்கையில வரைஞ்சவருக்கு என்னை பத்தி ஒரு திட்டம் இருக்குமா இருக்காதா? நீ ஆமென் சொல்லலாட்டாலும் அபம் அபம் உன்னை பத்தி ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அது இப்போ இருக்கிறத பார்க்கிலும் ரெட்டத்தனையா பல மடங்கு உன்னை ஆசீர்வதிக்கிற திட்டம். அதுக்கு நீ அந்த வழியாத்தான் போகணும்னா அந்த வழியாத்தான் போகணும். பாடுகள் வழியாத்தான் போகணும்னா பாடுகள் வழியாத்தான் போகணும். பாடுகள் வர்றதுனால பரலோகத்தின் திட்டம் தோற்று போகாது. ஹலோ 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 பாடுகள் வருவதனால் பரலோகத்தின் திட்டம் மாறி போகாது. சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? என் வாழ்க்கையில பாடுகள் அனுமதிக்கப்படுறதுனால தேவன் எனக்கு வச்சிருக்கிற மகிமையான திட்டம் மாறாது, தடை படாது, விலகி போகாது, நிச்சயம்
எனக்கான இலக்கை நான் அடைவேன். இந்த பாடுகள் கொஞ்ச காலம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் எனக்கு ஒரு மகிமை காத்திருக்கு. அதனால சிலுவை பாடு அப்படின்னா சந்தோஷமா ஓடு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோட ஓடுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. பாட கண்டு விலகி எங்கேயோ ஓடுறதில்ல. அல்லேலூயா சொல்லுங்க. பாடுகளை சுமந்து கொண்டு ஓடு. அல்லேலூயா சொல்லுங்க. பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஓடு. நேத்து ஒருத்தன் தூரம் நின்னா, ஒருத்தன் தூக்கி சுமந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஊழியம் என்பது பாடுகள் நிறைந்ததுதான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்ததுதான். தரிசனம் என்பது பாடுகள் நிறைந்ததுதான். ஆமென் சொல்லுங்க. நான் நேத்து கூட சொன்னேன், ஒரு ஈசாக்க டெலிவரி பண்றதுக்கு ஒரு 30 வயசு ஆபிரகாம், ஒரு 25 வயசு சாராள அவர் ஏன் செலக்ட் பண்ணிருக்க கூடாது? ஒய் நாட்? ஏன் கூடாது? செலக்ட் பண்ணிருக்கலாம். ஈஸியா அவர் திட்டத்தை, அவர் பிளானை ஒர்க் அவுட் பண்ணிருக்கலாம். ஆனா அவரு தோத்திரம் 100 வயசு ஆபிரகாம 90 வயசு சாராள செலக்ட் பண்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பாடு, கஷ்டம், உபத்திரவம் 100 வயசுல 90 வயசுல இம்பாசிபிள். 90 வயசு கிழவி ஒரு 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 கருவை சுமக்கிறதுங்கிறது இம்பாசிபிள், கடினமான ஒன்று. ஆனா ஒண்ணு சாராள் நினைக்கணும், ஆபிரகாம் நினைக்கணும், இது பாடுதான், இது கடினமான ஒன்று தான். யாருக்கோ இதை கொடுத்துருக்கலாமே, எனக்கு ஏன் கொடுத்தாரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் தோத்திரம் இந்த உலகத்தில் ஈசாக்கு என்கிற ஒரு மகிமையான சந்ததியை பெற்றெடுப்பதற்கு வேற யாருக்கும் கிடைக்காத ஒரு மேன்மையை எனக்கு தந்தாரே. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? 10 மாசம் தான் பாடு. ஆனா அதுக்கு பிறகு சந்ததி சந்ததியா, தலைமுறை தலைமுறையா என்ன பத்தி இந்த உலகம் பேசும். சாராளுக்கு தெரியுமா அது? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பாடுகளை பல சமயம் ரிஜெக்ட் பண்ண நினைக்கிறோம். சாராளுக்கு தெரியாது. ஏதோ ஒரு ஈசாக்கு தான் தான் மூலம் பிறக்க போறான்னு நினைச்சிருப்பா. ஆனா ஆண்டவர் அந்த ஈசாக்குள்ளதான் ஒரு யாக்கோபு வச்சிருந்தாரு. அந்த யாக்கோபுக்குள்ளதான் ஒரு யூதாவை வச்சிருந்தாரு. அந்த யூதாவுக்குள்ளதான் யூத கோத்திரத்தின் சிங்கம், மனு குலத்தின் ரட்சகர் மேசியா இயேசுவை வச்சிருந்தாரு. அந்த இயேசுவுக்குள்ளதான் ஒட்டுமொத்த உலகத்தின் ரட்சிப்பை வச்சிருந்தாரு. She didn't know. அவளுக்கு இது தெரியாது. இவ்வளோ பெரிய மகிமை தனக்கு காத்திருக்கு, இவ்வளோ பெரிய மேன்மை தனக்கு முன்னால வச்சிருக்குன்னு ஒருவேளை சாராளுக்கு தெரியாது. ஆனா அந்த 10 மாச பாடுகளுக்கு நீ உன்னை அர்ப்பணிச்சிட்டா ஒட்டுமொத்த உலகத்தின் ரட்சிப்பும் உன் கர்ப்பத்துக்குள்ள. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இன்னைக்கு நீங்களும் நான் இங்க உட்கார்ந்து இருக்கணும்னா காரணம் சாராள். கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும்னு வச்சிருக்கேன் கிழவிக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆமெனா. இன்னைக்கு நீங்களும் நான் இங்க உட்கார்ந்து இருக்கணும்னா சாராள். சாராள் அவளை சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. தோத்திரம் அந்த பாடுகளுக்கு, அந்த உபத்திரவத்துக்கு, அந்த கடினமான பாதைக்கு தன்னை அர்ப்பணிச்சதுனால மிகப்பெரிய மேன்மையை சாராளுக்கு தேவன் வச்சிருந்தாரு. அல்லேலூயாவா. அதனால பாடுகளை கண்டு ஜெபம்னா பாரம், உபவாசம்னா பாரம், உபதேசம்னா பாரம், தோத்திரம் சர்ச்சுக்கு போறது பாரம் அப்படின்னு ஒதுங்கலாம், ஓரம் போகலாம், விலகி போலாம், தூரமா நிக்கலாம் அப்படின்னு நினைச்சு தோத்துறாதீங்க, தோத்துறாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இது சுகமான சுமை. அல்லேலூயா சொல்லுங்க. நான் கண்டுபிடிச்ச ஒரு ரகசியத்தை சொல்லவா? நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கைனா கஷ்டம், ஊழியம்னா அதை விட கஷ்டம்ன்றாங்க. நான் சொல்லட்டுமா? கிறிஸ்தவ வாழ்க்கை மாதிரி ஒரு ஈஸியஸ்ட் லைஃப் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இதுக்கு நிறைய பேர் இந்த ஆமீன் வரும்னு எனக்கு தெரியும், ஆமீன் வராதுன்னு எனக்கு தெரியும். தோத்துறேன். ஊழியம் மாதிரி ஒரு ஈஸியஸ்ட் ஜாப் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. யோ என்ன அப்படி புழுவுற அப்படின்னு நீங்க சொல்லலாம். நான் சொல்லட்டுமா?
நானா என் பலத்துல, என் மாம்சத்துல, என் திறமையில கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும், ஊழியம் செய்யணும்னு நினைச்சேன்னா அது கஷ்டம். அல்லேலூயா சொல்லுங்க. என் தேவனோடு, என் ஆவியானவரோடு அவன் சத்தம் கேட்டு அவர் உறவிலே, அவர் பிரசன்னத்திலே அமர்ந்து நெருங்கி உறவிலே நின்று நான் ஓடினால் கிறிஸ்தவ வாழ்க்கை மாதிரி, ஊழியம் மாதிரி ஒரு ஈஸியஸ்ட் வாழ்க்கை எதுவுமே கிடையாது. இருக்கீங்களா? அதனாலதான் திரும்பவும் சொல்றேன், பாடுகளுக்கு நடுவுல தான் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்டார்டிங் பாயிண்டையும் அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார், டெஸ்டினேஷனையும் அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார். இங்க விசில ஊதி நம்மளை தொடங்கி விடுவார், விசுவாசத்தை தொடங்கி விடுவார் அப்படிம்பாரு. தோதரம் தொடங்கி விட்டுட்டு குடு 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 குடுன்னு அவர் ஓடி முன்னாடி நின்றுவார். தோதரம் முன்னாடி நின்றுட்டு இந்த சின்ன பிள்ளைய நடக்க வைக்கும்போது வா 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 அப்படின்னு பெத்தவங்க கூப்பிடுவாங்க பாருங்க, தாய் கூப்பிடுவா பாருங்க, அந்த மாதிரி அங்க நின்றுக்கிட்டு வா வா, அந்த வழியில தான் நானும் வந்தேன், நீ வந்துடலாம், உன்னால முடியும், உன்னால முடியும், கமான் கமான் கமானும் பாரு. என்னதான் அந்த பிள்ளைக்கு நடக்க முடியலனாலும் அம்மாவை பார்த்த சந்தோஷத்துல குடு 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 குடுன்னு ஓடிடும். ஏதாவது இருக்கா? ஒரு ஃபீலிங்குமே இல்லாத மாதிரி உட்கார்ந்துருக்கிய. நான் மனிதர்களுக்கு தான் பிரசங்கிக்கிறேன் என்று நம்புகிறேன். அடுத்த முறை என்னை கூப்பிடணும்னு எங்கேயுமே நான் பிரசங்கம் பண்றதில்ல. அல்லேலூயாவா? வாழ்க வளமுடன். இந்த ஓட்டத்தில் இன்னொரு சுவராசி என்ன தெரியுமா? இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தில் தொடங்கி விட்டவர் இயேசு, அங்க போய் முடிச்சு வைக்கிறவர் இயேசு. தோத்தரா கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார், கமான் கமான் கமான். நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். சில சமயம் காலு சுளுக்கிக்கிட்டு இல்ல ஓட முடியல, நடக்க முடியலன்னா அல்லேலூயா சொல்லுங்க, கூட ஒருத்தர் ஓடியாருவார், அவருக்கு பேர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா பரிசுத்த ஆவியானவர். சில சமயங்கள்ல ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும்னு சொன்னா டக்குன்னு அப்படியே தோள் மேல தூக்கிட்டு அவர் நமக்காக ஓடிடுவார், நம்மளை தூக்கிட்டு ஓடிடுவார், இலக்கில் கொண்டு போய் நிறுத்திடுவார். நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. பாடுகளை ஒரு நாளும் புறக்கணிக்காதீங்க. பாடுகளுக்கு பின்தான் மகிமை, சிலுவைக்கு பின்தான் மகிமை. ஆமென் சொல்லுங்க. பாடுகள் எதனால்? தோத்திரம். வேதத்திலிருந்து சில மனிதர்களை முன்னிறுத்தி தோத்திரம் ஒரு 4 பாயிண்ட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமா, பகைக்கிறவர்களால் வரும் பாடுகள். சொல்லுங்க அந்த வார்த்தையை. பகைக்கிறவர்களால் வரும், பகைவர்களால், பகைக்கிறவர்களால் வரும் பாடுகள். 2வது, பாரமற்றோரால் வரும் பாடுகள். சொல்லுங்க. இதான் பாடு. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இங்கே உசுரை கொடுத்து பிரசவம் பண்ணுவோம் பாரத்தோட, அங்கிருந்து ரெஸ்பான்ஸே வராது. அப்படியே வந்தாலும் பாரமற்றோரால் வரும் பாடுகள் அப்படிங்க பாருங்க, அதுதான் மிகப்பெரிய பாடு. தோத்திரம். ஆமேன். இதை பல வருஷமா நான் பட்டுக்கிட்டு இருக்கேன். தோத்திரம். ஆமா, பாரமற்றோரால் வரும் பாடுகள். பாரமே இல்லாதவங்க அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, பாடா படணும். சொல்லுங்கக்கா. பாரமற்றோரால் வரும், முதல்ல சொன்னேன், பகைவரால் வரும் பாடுகள், பாரமற்றோரால் வரும். 3வது, பாதிப்புகளால் வரும் பாடுகள். சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில் வர்ற பாதிப்பு, தேவை, பிரச்சனை, எதிர்ப்பு, தோத்திரம், சூழ்நிலை, இவைகளால் வருகிற பாடுகள். தோத்திரம். நம்பர் 4, பாவத்தை எதிர்ப்பதினால் வரும் பாடுகள். சொல்லுங்க. 4 விதமான பாடுகள். இந்த பாடுகள் ஒருபோதும் நமக்கு வைத்திருக்கிற மகிமையை மாற்றிவிட முடியாது. பாடுகள் வருவதனால் மகிமை மாறி போவது இல்லை. அதுதான் இவ்வளவு நேரம் நான் பேசியிருக்கேன். தோதரான், பாடுகள் இருப்பது எந்த அளவிற்கு உண்மையோ பரவசமான மகிமை இருப்பது அந்த அளவிற்கு உண்மை. பரீட்சை இருப்பது எந்த அளவிற்கு உண்மையோ அதில் ஜெயம் இருப்பதும் ஜெயிக்க போவதும் உண்மை. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, முதல்ல எப்படி பாடுகள் வருமா? பகைவர்களால். யோசேப்பு, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம்
அவங்க வீட்டில் 12 பிள்ளையே தோத்துறான். பொம்பளை பிள்ளையோட சேர்த்தா 13, 12 ஆம்பளை பிள்ளையே. யோசேப்பு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிரியமானவரா. அவரு சகோதரனுடைய துன்மார்க்கத்தில் மிங்கிளாகவே மாட்டாராம். தோத்துறான். அவருடைய துன்மார்க்கத்தை தகப்பனிடத்தில் சொல்லி வருவார். தகப்பனே சுத்திக்கிட்டு இருப்பார். அப்பா மேல ரொம்ப பிரியம் உள்ளவர், அப்பாவின் பிரசன்னத்திலே இருக்கிறவர். அதனால அவங்க அப்பா அவனுக்கு பல வருண அங்கி போட்டு கொடுப்பாராம், தச்சு கொடுத்தாராம். தோத்துறான். 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 8ஆம் வசனம் 37ஆம் அதிகாரத்தில் அவன் சகோதரர்கள் யோசேப்பை என்ன செய்தார்களா? பகைத்தார்கள். என்ன செய்தார்கள்? ஆண்டவர் மேல, ஆண்டவர் நம்ம மேல இல்ல நாம ஆண்டவர் மேல ஓவர் லவ் அன்பு வச்சிருந்தோம்னா நம்மளை பகைக்கிறதுக்கு ஒரு 4 டிக்கெட்டாவது இருக்கும். என்ன பேச்ச காணா? யோசேப்புன்னு இருந்தா நம்மளை பகைக்கிறதுக்கு ஒரு 4 பேரு வீட்டுக்கு வெளியில இல்ல, வீட்டுக்குள்ளேயே. நான் வீடுன்னு சொல்றது நம்ம வீடு இல்ல, தேவனுடைய வீடு. அல்லையா சொல்லுங்க. அப்போ இப்ப கூட நம்ம ரைட் ஹேண்ட் சைட்லயோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயோ உட்காந்துருக்கலாம். அல்லையா சொல்லுங்க. அப்போ பகைக்கிற கூட்டம் பாட்டு பாடுனா பிடிக்காது, ஜோமன்னா பிடிக்காது, சர்ச்சுக்கு வந்தா பிடிக்காது, பரிசுத்தமா இருந்தா பிடிக்காது, சாட்சி சொன்னா பிடிக்காது, ஆசீர்வாதமா இருந்தா பிடிக்காது, ஊழியம் செஞ்சா பிடிக்காது. இப்படி ஒரு 10 டிக்கெட்டு அங்கங்க அங்கங்க இருக்கும். கனம் கோட்டாரவர்களே, அல்லையா சொல்லுங்க. யோசேப்பு அப்பாவுக்கு பிரியமா இருக்கான், தேவ சத்தத்தை கேட்கிறான், சொப்பனத்தை பார்க்கறான். அவங்க அப்பா அவனுக்கு பல வரண அங்கேயே கொடுத்துருக்கிறாரு. அண்ணன்மாருடைய துன்மார்க்கத்தில் அவனுக்கு தொடர்பு இல்லை. அதுக்காக அவனை கண்டாலே பிடிக்கல, பகைக்கிறான். சொந்த சகோதரர்கள். 18ஆம் வசனத்தில் அண்ணன்மார் ஆடு மேய்க்க தூரமான இடத்துல இருக்கும்போது அப்பா இந்த யோசேப்பை அனுப்பி வைக்கிறாரு, அண்ணன்மாரை நல்லா விசாரிச்சுட்டு வான்னு. இருக்கிறீங்களா? அல்லேலூயாவா? சீகேமில் இருக்கிறாங்க, போயிட்டு வான்றாரு. சீகேமுக்கு போனா அங்க அவங்க இல்லை. யோசேப்பு என்ன செஞ்சிருக்கலாம்? இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வந்தா அந்த பயலுக்கு அங்க இல்லை. போய் அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடுவான். இதுக்கப்புறம் அவங்க எங்க இருக்கிறாங்க நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசேப்பு நினைக்கலங்க. தோத்துறான். அல்லேலூயா. என்னதான் அவங்க பகைக்கிறவங்களா இருந்தாலும் தோத்துறான். இவன் அவங்க மேல பாசக்காரனா தான் இருந்தான். என்ன ஆமேன்னு வர மாட்டேங்குது? அவன் தான் யோசேப்பு. தீமைக்கு தீமை செய்யறவன் இல்ல. அல்ல சொல்லுங்க. எங்க இருக்காங்கன்னு பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட விசாரிச்சு தோத்தானில் இருக்கிறான்னு அவ்வளவு தொலை தூரம் போய் அண்ணமார தேடி கண்டுபிடிக்கிறான். அல்லேலூயா. அதனாலதான் அவங்க அப்பா அவனை நம்பி அந்த உத்தரவாதத்தை கொடுக்கிறாரு. எல்லாருக்கும் எல்லா உத்தரவாதமும் சபையில கிடைச்சிடாது. உண்மையுள்ளவன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை. எனக்கே ஆண்டவர் அதை கொடுக்கல, எனக்கே ஆண்டவர் இதை கொடுக்கல அப்படிலாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஆண்டவர் நம்மளை வாட்ச் பண்ணுவார். தோத்துறான். இவன் கொஞ்சத்தில் எப்படி இருக்கான், அநேகத்தில் இவன் எப்படி ஆக்கலாம் அப்படின்னு யோசிப்பாரு. இப்போ அண்ணன்மாரை பார்த்துட்டு வான்னு அப்பா அனுப்பும் போது அவன் சொல்லியிருக்கலாம்ல, போங்கப்பா, ஏன்னா அவன் செல்ல பிள்ளை, என்னையும் இவ்வளோ தூரம் அனுப்புறீங்க, இந்த வீட்டில் வேலைக்காரங்களே கிடையாதா, அனுப்புறதுக்கு ஆளே கிடையாதா, நான் தான் போகணுமா? அன்னைக்கு என்ன பஸ் இருந்துச்சா, கார் இருந்துச்சா, ட்ரெயின் இருந்துச்சா? நடந்தான் போகணும். காட்டுப்பகுதி. அவன் அண்ணன்மாரே சொல்றான் பாருங்க, இவனை கொன்னு துஷ்ட மிருகம் இவனை கொன்றுச்சுன்னு அப்பாட்ட கதை கட்டிடுவான்றான்னா அப்ப என்ன அர்த்தம்? அந்த ஏரியாவில் துஷ்ட மிருகங்கள் இருக்குன்னு அர்த்தம். நான் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம்ல. யோசேப்பு அப்படி சொல்லல. அப்பா சொல்லிட்டாரு, எதுவா இருந்தாலும் நான் போவேன், அது எனக்கு கஷ்டமா இருந்தாலும் நான் போவேன், அது எனக்கு பாடுகளா இருந்தாலும் நான் போவேன், அது கடினமான பாதையா இருந்தாலும் என்ன நான் அர்ப்பணிப்பேன். ஏன்னா என்ன நம்பி இந்த பொறுப்பை என் தகப்பன் தர்றாரு. எங்க அப்பாவுக்கு தெரியாதா யோசேப்பு கிட்ட போய் இந்த பொறுப்பை கொடுக்கலாமா? யாரையாவது ஒருத்தன் வேலைக்காரனை அனுப்பிவிடுவான், அவனுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து அனுப்பிவிடுவோம், போய் இந்த பொருளை கொண்டு போய் என் பிள்ளைகள்கிட்ட கொடுத்துருவாங்கடான்னு சொன்னா எவனா ஒருத்தன் போயிட்டு வர போறான். அப்படி யாரையுமே அனுப்பாம எங்க அப்பா ஏன் என்ன அனுப்பணும்? என் மேல அவருக்கு இருக்கிற நம்பிக்கை. அல்லையா சொல்லுங்க. அப்போ அத பாடுகளா அவன் பார்க்கல. தோத்துறான். தனக்கு கிடைச்ச பாக்கியமா அவன் பார்த்தான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுன்னு தெரியலையே. நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிற எதையும் பாடுகளா நினைக்காதீங்க, பாக்கியமா நினைங்க. ஆமேனா?
நான் அடிக்கடி என் ஃப்ரெண்ட்ஸ் மாட்ட சில ஊழியர்கள்ட்டெல்லாம் சொல்லுவேன், உங்களுக்கு என்னப்பா தோத்துறோம், உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கு கிடைக்கல, பொண்டாட்டியோட பிள்ளைகளோட சபையோட வீட்டோட சூப்பராக அப்படியே இருக்கிறீங்க, நான் மாதக்கணக்காக பொண்டாட்டி விட்டு பிள்ளைகளை விட்டுட்டு ஊர் ஊராக சுற்றிட்டு கிடக்கேன், உங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆனால் என் உள் மனசு சொல்லும், எனக்கு கிடைச்ச பாக்கியம் தான்ப்பா உங்களுக்கு கிடைக்கலன்னு. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஏன் எனக்கு மட்டும் இப்படி கொடுத்தாரு, எனக்கு மட்டும் இப்படி தந்தாரு? சில சமயம் மனசிகமாக நான் யோசித்தா கலங்கு வேண்டாம், உடை வேண்டாம். ஏன்னா என் பிள்ளைகளை நான் அவங்கள பார்க்குறதோ பேசுகிறதோ அந்த மாதிரிலாம் அப்படி இல்லவே இல்லை. தோத்துறாங்க, அப்படி டைமே எனக்கு கிடைக்கிறது இல்லை. என் மனைவியை கூட வச்சுக்கிட்டு அங்கே கூட்டு போகிறது இங்கே கூட்டு போகிறது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிலாம் எனக்கு பாக்கியம் இல்லவே இல்லை. தோத்துறோம். பல வருஷமாச்சு, 2000 கல்யாணம் ஆச்சு, அன்னையிலேருந்து இப்படி தான் ஓடிட்டு கிடக்கேன். தோத்துறான். இன்னைக்கு 25 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒன்று சொல்லவா, இந்த 25 வருஷத்துலையும் எனக்கு என் மனைவிக்கும் ஒரு நாள் ஒரு நிமிஷம் வருத்தம் வந்ததில்லை. என் மனைவியுடைய கோப முகத்தை நான் பார்த்ததில்லை. இருக்கீங்களா? தேவன் அனுமதித்த பாதைக்கு என்னை நான் அர்ப்பணித்தால் எனக்கான எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். ஆமே. யோசேப்பு போறான், சரி போனவன் தோத்தான்ல, அவன் சாரி சீக்கிரம் இல்லை, அப்பா சொல்லிவிட்ட இடத்துல அவங்க இல்லை, போய் அப்படியே பதில சொல்லிடுவோம் அப்படின்னு அவன் வந்திருக்கலாம்ல. நோ 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 நோ. கண்டுபிடிச்சு எங்க இருக்காங்கன்னு விசாரிச்சு, அது இன்னும் எவ்வளவு தூரம் போகணுமோ அவ்வளவு தூரமும் அதற்கு தன்னை அர்ப்பணிச்சு உட்படுத்தி தோத்தான் வரைக்கும் போறான்னா அவனைத்தான் தேசத்துக்கு தேசங்களுக்கு ஆசீர்வாதமா உட்கார வைக்க முடியும் கர்த்தரால். அல்ல சொல்லுங்க. அப்போ கொஞ்சத்துல உங்களுக்கு உண்மை இருந்தா அநேகத்துல உங்களை அதிகாரியா. அப்பா சீக்கிரம் வரைக்கும் போடான்றாரு, அதுவே பாடுதான், அதுவே கஷ்டம்தான். போறான் இல்ல, ரிட்டர்ன் வந்திருக்கலாம்ல. இப்ப தோத்தானுக்கு அவங்க அப்பா போ சொல்லல. சொல்லுங்கண்ணே, சீகேமில் இருக்காங்க அப்பா அவங்க அண்ணன்மாரு போயிட்டு வான்னாரு, அதான் அப்பா சொன்னது. இப்ப அதை தாண்டி தோத்தானுக்கு போறான்னா அடுத்த பாடு, அந்த பாட அவங்க அப்பா தரல, இவனே அந்த பாடை ஏற்றுக்கொள்ளுகிறான். சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அண்ணமார பார்த்துட்டு வான்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல, அவன் சீகேமுக்கு வந்தோம் இல்ல, அவர் சொன்ன இடத்துல இல்ல, இன்னொரு இடத்துல இருக்கிறான்னு ஒரு ஆள் சொல்றாரு. தோத்துறான். ஒருவேளை அந்த ஆள் சொன்ன இடம் உண்மையா பொய்யா தெரியாது. தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன், அவ்வளவுதான். ஒருவேளை போற வழியில பிளான மாத்தி வேற ஊருக்கு போயிருந்தாங்கன்னா தெரியாது. ஆனா யோசேப்பு மனநிலையை பாருங்க, என் அப்பாவுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றிடணும், அண்ணமார பார்த்துட்டேன், நல்லா விசாரிச்சுட்டேன் அப்படின்னு எங்க அப்பாட்ட வந்து ரிசல்ட் சொல்லணும். அதுக்காக அவர் சொன்ன இடத்துல அவங்க இல்லாட்டாலும், எந்த இடத்துல அவங்க இருந்தாலும், அது எனக்கு எத்தனை கஷ்டமா இருந்தாலும் பாடுகளா இருந்தாலும் நானே அதற்கு என்னை அர்ப்பணித்து போவேன். அவன் தான் யோசேப்பு. அல்லேலூயாவா. ஆண்கள் ஜபத்துக்கும் வரணும், பெண்கள் ஜபத்துக்கும் வரணும், உபாச ஜபத்துக்கும் வரணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும். எத்தனை ஆராதனைக்கு தான் வர? இது கிடையாது. 40 நாள் உட்காந்துருக்கிறத பாரு, 40 நாள் ஜெபம். ஜெபமே பண்ணலையா, நம்ம ஜெபமே நடத்தலையா, சும்மா வா 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 வா. ஒரு கவர்மெண்ட் லீவ் விடுறீங்களா? கவர்மெண்ட்டுக்கு கூட இறக்கம் இருக்கு, ஆனா உங்களுக்கு இருக்கா? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு பிரியாணி ஆக்கி திங்க முடியுதா? ஒரு கல்யாணம் காட்சின்னு போக முடியுதா? இந்த ஆளுங்க இப்படித்தான் இருப்பான் போல, நம்ம போயிடுவோம் பேக்க தூக்கிட்டு, அம்மா போயிட்டா. அல்லையா சொல்லுங்க அப்பா. அல்லேலூயாவா. யோசேப்ப பாருங்க, அப்பா போச்சோன்னு இடம் வரைக்கும் போறான், அதோட நிக்கல, அடுத்த எல்லைக்கும் போறான். அது பாடுகளா இருந்தாலும் தனக்கு அது பாக்கியம் என்று அர்ப்பணிச்சு போறான். அவனுக்கு ஒரு மகிமை காத்திருந்துச்சு. அல்லேலூயாவா. நான் விசுவாசி, அதனால ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவேன். ஆமா, அது சீக்கிரம் வரைக்கும் மட்டும் வர்றது அல்ல. சொல்லுங்க அப்பா. இல்ல 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 இல்ல, நான் தோத்தானுக்கும் போவேன். அல்ல சொல்லுங்க. வாலிபர் கூட்டமா வருவேன், பெண்கள் கூட்டமா, நான் பொம்பளையாளா இருந்தா பெண்கள் கூட்டத்துக்கு வருவேன், நான் ஆம்பளன்னா ஆண்கள் கூட்டத்துக்கு வருவேன்,
நான் வாலிபன்னா வாலிபர் கூட்டத்துக்கு வருவேன், உபவாச கூட்டமா வருவேன், ஊழியமா வருவேன், சின்ன பிள்ளைங்க ஊழியமா பெரியவங்க ஊழியமா எதுவா இருந்தாலும் நான் உங்க கூட மிங்கிளாகி வருவேன். நீங்க என்ன கூப்பிட்டான்னு கூப்பிடலாட்டான்னு சொன்னான்னு சொல்லலாட்டான்னு தோத்துறான். எனக்கு தெரியும் இது நிறைவேற்றப்பட வேண்டிய தேவ திட்டம் என்று. எனக்கு தெரியும் இது என் மேல் விழுந்த கடமை என்று, இது என் மேல் விழுந்த பொறுப்பு என்று. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் வந்துட்டு நான் வந்தேன், சேமுக்கு போனேன், அண்ணாமங்க வராங்க காணோம், நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன், ஓகே சரியா அப்படின்னு ஏதோ கடமைக்கு தோத்திரம் கணக்கு சொல்றதுக்காக நான் வந்துட்டு போற ஆளு கிடையாது. என் அப்பாவுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற விருப்பத்தையும் அறிஞ்சு அவருடைய விருப்பத்தை முழுமையாக நிறைவேற்றி முடிப்பதற்கு எந்த எல்லைக்கும் என்னை அர்ப்பணித்து போவேன். அது எத்தனை பாடுகளாக இருந்தாலும் என்னை அதற்கு உட்படுத்துவேன் என்று சொல்லுகிறவனுக்கு ஒரு மகிமை காத்திருக்கிறது. இருக்கீங்களா? அல்லேலூயாவா? போன இடத்துல என்ன நடந்துச்சு? பகைக்கிற கூட்டம் 18ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் படிக்கிறோம். தோத்துறான். அவனை கொல்றதுக்கு யோசனை பண்றாங்களாம், குழியில தூக்கி போடுறாங்களாம், பல வர்ண சட்டையெல்லாம் புடுங்கிட்டாங்க. தோத்துறான். அப்புறம் ஒருத்தன் சொல்றான், இவனை குழியில போட்டு நமக்கு என்னடா லாபம் கிடைக்க போகுது, காசுக்கு வேற ஒரு ஊருக்கு வித்து போடலாம்டான்னு சொந்த சகோதரனை 20 வெள்ளி காசுக்கு வித்துட்டாங்க. கத்திருப்பான், கெஞ்சிருப்பான், கதறிருப்பான், அழுதுருப்பான், இறக்க மனசே இல்லாதவங்க, தோத்திரம் இருதயமே இல்லாதவங்க வித்துட்டாங்க. கொலகார பாவிக. அல்லையா சொல்லுங்க. அப்போ பகைவர்கள், இந்த பகைவர்களால் யோசேப்புக்கு பாடு. இருக்கீங்களா? ஆமேனா? ஒருவேளை யோசேப்பு இப்படி கூட நினைச்சிருக்கலாம், பேசாம சீகம் வரைக்கும் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் போயிருந்திருக்கலாமோ? சொல்லுங்கக்கா, நம்மளா இவங்களை தேடி இங்க வரைக்கும் வந்ததும் தப்போ? ஆமே, நடந்து வந்ததே பாடு, இப்ப இவங்களால படாத பாடாய் போச்சே, தப்பு பண்ணிட்டோமோ? நோ 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 நோ. யோசேப்புக்கு தெரியாது, அவனுக்கென்று ஒரு சிங்காசனம் அவன் அறியாத இதுவரைக்கும் சென்றிராத ஒரு தேசத்தில் எகிப்தில் ஏற்கனவே ஆயத்தமாய் காத்திருக்கிறது இவன் வருகைக்காக. அந்த தேசத்துக்கு இவன் போகணும்னா இதுதான் ரூட்டு. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயாவா? பாடுகளை ஒரு நாளும் புறக்கணிக்காதீங்க, பாடுகளை நினைச்சு ஒரு நாளும் ஃபீல் பண்ணாதீங்க. என்ன பகைக்கிறாங்களே அதனால எனக்கு பாடுகள் வருதே, நோ, டோன்ட் ஃபீல். ஒரு நாள் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க கற்பனை கூட செஞ்சிராத ஒரு சிங்காசனம் உங்களுக்காக இட்ஸ் வெயிட்டிங். அல்லேலூயா சொல்லுங்க. 42:6 சொல்லுது. 42:6. இப்ப சிங்காசனத்துல நம்மால் உட்கார்ந்துருக்கான் யோசேப்பு, தோத்துறான். 42:6 இதே அண்ணமாரு வந்து சலாம் அலைக்கும் அல்லே சொல்லுங்க. அப்பா ஆமா, யோசேப்புக்கு முன்னால முகங்குப்புற தரையில் விழுந்து அவனை வணங்கினார்கள். அல்லே சொல்லுங்க. சில ஆளெல்லாம் நீ பேசிரு பார்த்துருவான், தோத்துறான். பேசிடுவேன், நீ நான் ஆமேன்னு சொல்லிடுவேன், தோத்துறான். என்ன சொல்ல வச்சிருவ, என்ன பரலோகத்துக்கு கூட்டு போயிருவ, நான் வந்துருவேன். அவன் பகைச்சான், அவன் குழியில தூக்கி போட்டான், அவன் கொல்ல பிளான் பண்ணான், அவன் காசுக்கு வித்துட்டாங்கிறதுக்காக சிங்காசனம் யோசேப்புக்கு இல்லாம போச்சா? போங்கடா டேஸ். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா என் கூட ஏசு போங்கடா டேஸ். தப்பான வார்த்தை ஒன்றும் இல்லை, இன்னொரு மாதிரி முறைக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா போங்கடா டேஸ், என் கூட ஏசு. அதான் எப்பவும் ஏன் சுலோகம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா நம்மள என்ன? அல்லேலூயா சொல்லுங்க. எடுங்க. வெரி குட். கிளப்புறாரு அவர். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா நான் ஃபோட்டோ பார்க்கணும், தோத்துறேன். சும்மா எடுத்து ஒத்த ஃபோட்டோ கூட எனக்கு காட்டுறதில்ல. அல்லேலூயா சொல்லுங்க. ஊரா நானும் போகிறேன், வளைச்சு எடுக்காக ஒரு ஃபோட்டோ எனக்கு காட்டுறதில்ல, தோத்துறோம். இப்போ 2-3 ஃபோட்டோவாவது வரணும், சிவப்பு சட்டை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அல்லேலூயாவா? நம்மளை 10 பேர் பகைக்கிறாங்கிறதுக்காக, அதனால நமக்கு பாடுகள் வருங்கிறதுக்காக எனக்கும் உங்களுக்கும் குறிச்சிருக்கிற சிங்காசனம் இல்லாம போயிருமா? எவன் சொன்னான்?
இன்னொன்னு சொல்லட்டுமா, நம்மளை 10 பேர் பகைக்கிறானா நமக்கு பிளஸ். நமக்காக தேவன் அற்புதம் செய்கிறாரோ இல்லையோ, நம்மளை பகைக்கிறவனுக்காகவே நமக்கு அற்புதம் செய்வாரு. ஆறா நீ அப்படின்னு வம்புக்குன்னே நம்மளை ஆசீர்வதிப்பாரு, வேணுக்குன்னே நம்மளை ஆசீர்வதிப்பாரு. இந்த இப்போ என் புள்ள இருக்கான், நான் பலமுறை இந்த உதாரணம் சொல்லுவேன் என் பிரசங்கத்தில். என் புள்ள இருக்கான், ஒரு பொருள் கேட்கான், என்னால் அவனுக்கு வாங்கி கொடுக்க முடியல. உடனே நான் என்ன சொல்லுவேன், மக்களே வருத்தப்படாதரா, இந்த வாரம் டேடிகிட்ட பைசா இல்லை, அடுத்த வாரம் உனக்கு வாங்கி தரேன் அப்படி சொல்லுவேன். அப்போ அவன் சொல்லுவான், இல்லையே பீரோவில் பணம் இருந்துச்சே, ஏல அது நாளைக்கு வாடகை கொடுக்கணும்டா, அந்த பையன் வந்து வள்ளுன்னு ஒள்ளுன்னு கத்துவான்டா, அந்த மனுஷனுக்கு நான் பதில் சொல்லணும்ல, அதுக்காக வச்சுருக்கேன் மக்களே, அடுத்த வாரம் கண்டிப்பாக உனக்கு. இது இப்படி தான் ஒரு தகப்பன் சொல்லுவான். நான் சொல்கிறேன், இவன் சும்மா இருக்க மாட்டாம நேராக எழுத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் கேட்டான், அங்கிள் இந்த மாதிரின்னு. அவன் ஆமாம் வள்ளு லொல்லுன்னு விழுகிறான். பா ஆமாம் தோத்துறான். அப்போ உங்கள் அப்பன்ட்ட போய் கேட்க வேண்டியதானே, இங்கே என்ன காசு பணம் உனக்கா வச்சிருக்கு, என் பிள்ளைக்கு வச்சிருக்கா, உனக்கு வச்சிருக்கேன், சும்மா வந்து இப்படி கையை நீட்டிக்கு நிற்கிறி, உனக்கு வெக்கமா இல்லை, உன்னை வளர்த்துருக்கான் பாரு உங்கள் அப்பன் அப்படின்னு கண்ணா வினான்னு ஒரு மாதிரி என் பிள்ளைய பேசிட்டான். இதை நான் பார்க்கலாட்டாலும் பரவாயில்ல, ஜன்னல் வழியாக பார்த்துட்டேன். எனக்கு எப்படி இருக்கும், துடிக்குது புஜம், அடிப்பது நிஜம். அல்லையா சொல்லுங்க. அப்போ நேராக அவனை இழுத்துட்டு வந்து அவனுக்கு முன்னாடியே மூக்கில் 4 குத்து. ஏண்டா வெக்கமா இல்லை உனக்கு, நானாடா உன்னை அப்படி வளர்த்தேன். அவன் எப்படி பேசுகிறான் பாடுறான், நேத்தானடா சொன்னேன் நான் அடுத்த வாரம் வாங்கி தரேன்னு அவன்கிட்ட போய் கேட்குறேன், உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு. அந்த கோபம் எனக்கு அடங்காது. என்ன தெரியுமா பண்ணுவேன், இவனை அடிச்சதோட நிறுத்த மாட்டேன், நேராக உள்ளே போய் டமால்னு பீரோ கதவை திறந்து அந்த வாடகைக்கு வச்சிருந்த பைசாவை எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே சொருவி ஏசுறத்தன் ஜெயம் வெளியில் வந்து வாடா வண்டியில் உட்கார்றா. அவனை உட்கார வச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நேராக கடைக்கு போய் அதில் ஒரு 3 கொடுங்க, அதில் ஒரு 4 கொடுங்க. அவன் யோசிப்பான், நான் 1 தானே கேட்டேன், தோத்துறான். 1 கேட்டப்போ இல்லைன்னாரு, இப்போ 4ன்றாரு 3ன்றாரு. டேடி நல்லா தானே இருந்தார். அல்லையா சொல்லுங்க. புறா தோத்துறோம், வாடா உட்கார்றா பழைய விடியும். அவனை உட்கார வச்சு அந்த ஜாமான்லாம் தூக்கி அவன் மடியில் வச்சு தோத்துறோம். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நேராக வீட்டுக்கு வருவேன். வரும்போதே மனசுக்குள்ள ஒரு வேண்டுதல், அந்த பையன் இருக்கணும், அந்த பையன் இருக்கணும், அந்த பையன் வாசலில் நிற்கணும். எந்த பையன், அந்த பையன் தோத்துறோம். அவன் வாசலில் நிற்கணும். அவன் நின்னான்னு வச்சுக்கோங்க, எனக்கு பெரிய சந்தோஷம். தோத்துறோம், நிற்கிறான், இறங்குடா இறங்குடா, என்ன புடுறா. அவன் காதில் விழுகிற மாதிரியே சொல்லுவேன், புடுறா, இந்த இதை போடுறா, இந்த அதை போடுறா, இதை போடுறா, இது உனக்காகலடா, இது அவனுக்காகடா. அல்லையா சொல்லுங்க. அப்போ எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய நான் என்னிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவைகள் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உன் பிள்ளைக்கு நீயே அப்படி செய்ய முடியும்னா உன்னை விட பல மடங்கு என் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிற கர்த்தர்னா உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை 10 பேய நிந்திக்கிறான், அவமானப்படுத்துறான், பகைக்கிறான்னா அவனை 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 தோத்திரம் அல்லேலூயா, அவனை வச்சு அவனை பார்க்க வச்சு உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏதாவது புரியுதா? என் மச்சான் பகைக்கான், கூட பிறந்தவன் பகைக்கான், அவன் பகைக்கான், அவன் பகைக்கான்னு புலம்பி 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 செத்துறாத. தோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. என் சகோதரன் பகைக்கிறதுக்காக தோத்திரம் சொல்லுங்க. ஊர் என்ன பகைக்கிறதுக்காக தோத்துறான். நாள் ஒன்று வரப்போது என்ன பகைக்கிறவனே பார்த்து பிரமிக்க போறான். என்ன பகைக்கிறவனே எனக்கு முன்னால தாழ விழ போறா. இன்னைக்கு அனுமதிக்கப்படுகிற இந்த பாடுகள் மாறி எனக்கு ஒரு பரவசமான சிங்காசனம் வரப்போது. என்ன பகைக்கிறவர்களை கண்டு நான் கலங்க மாட்டேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். என் பாத்திரம் நிரம்பே. அல்லேலூயா. பாடுகளுக்கு விட்டு கொடுங்கள், பாடுகளுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். 10 பேர் பகைக்கிறனால ஒரு பாடு வருதா, உடனே ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டாரு, ஆண்டவர் கண்டுக்க மாட்டாரு. தோத்துறான். ஆமா, நான் போய் பாஸ்டர்ட்ட சொன்னாலும் அவர் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாரு, அவர் ஒன்றும் ஜெபிக்க மாட்டாரு. சபைக்குள்ளே என்ன ஒருத்தன் பகைக்கான், சபைக்குள்ளே எனக்கு கூட ஒருத்தன் வழக்கு பண்ணுறான். ஆனால் பாஸ்டர் அதுக்கு தீர்ப்பே சொல்ல மாட்டுறாரு. பாஸ்டர் அவங்க பக்கமாக பேசுறாரு, இவங்க பக்கமாக பேசுறாரு, என் பிரச்சனையை கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு லபலப 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 லபலபன்னு புலம்பி ஏசுறத்தன் ஜெயம். 20 வருஷம் கழிச்சு சாக வேண்டிய நீ 2 நாளில் செத்து போயிடாத. நான் சொல்றது புரியுதா இல்லையா? அல்லேலூயா.
நாங்க படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். தோத்துறோம். ஒன்னு அட்ஜஸ்ட் பண்றதா, அவங்கள அட்ஜஸ்ட் பண்றதா, ஒன்ன கரெக்ட் பண்றதா, அவங்கள கரெக்ட் பண்றதா, நாங்க இங்க மண்டையை பிச்சுட்டு கிடக்கோம். கர்த்தருக்கு தோத்துறோம். ஒன்ன நீ விளங்கிக்க, இது எல்லாமே கர்த்தர் உன் வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறாரு. ஒருத்தவங்க உங்களை பகைக்கிறாங்களா, கர்த்தர் அனுமதிச்சது. தாவீத சவுல் பகைக்கலையா? அந்நாள் முதற்கொண்டு தாவீதை சவுல் காய்மகாரமாய் பார்த்தான். 1 சாமுவேல் 18:9. பகைக்கலையா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தரிசனம் உள்ளவனை 10 பேர் பகைக்கத்தான் செய்வாங்க. நீ யோசேப்பா இருந்தா 10 பேர் உன்னை பகைக்கத்தான் செய்வாங்க. அம்மே நீ சோத்திரம் தாவீதா இருந்தா ஒரு சவுல் உன்னை பகைக்கத்தான் செய்வான். ஒரு சவுல் குடும்பம் உன்னை பகைக்கத்தான் செய்யும். நீ இயேசுவா இருந்தா பிரதான ஆசாரியன் பகைக்கத்தான் செய்வான். வேத பாரகன் பகைக்கத்தான் செய்வான். பரிசேயன் பகைக்கத்தான் செய்வான். பாடுகள் வரத்தான் செய்யும். ஆனா இந்த வழியாத்தான் நீ போகணும்னு பிதாவானவர் நியமிச்சிருக்கிறார். அதனால அந்த பாடுகள் ஒரு நேரம் ஒரு நாள் வரும். பகைத்தவர்கள் கண்களுக்கு முன்னால உனக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின பந்தியில உட்கார வைப்பார், உட்கார வைப்பார், உட்கார வைப்பார். பாடுகள் உனக்கு மேன்மையை கொண்டு வரும். பகைவர்களால் வரும் பாடுகள். அல்லேலூயா சொல்லுங்க. பாரமற்றோரால் வரும் பாடுகள். என்ன பாரமற்றோர்? யாத்ராம 2 அதிகாரம் 11 வசனம். மோசே அரண்மனையில வளர்றாரு. ஆனா பார்வோன் இஸ்ரவேல் மக்களை கொடுமையா அடிமைப்படுத்திட்டு இருக்கிறான். நல்லா கவனிக்கணும். அவன் நினைச்சிருந்தா அரண்மனையில இருந்திருக்கலாம், அடுத்த பார்வோனா இருக்கலாம். அவ்வளோ தகுதி மோசேக்கு இருக்கு. ஆனா அவனை பாருங்க, தோத்துறான். அரண்மனையை தூக்கி எறிஞ்சிட்டு, பார்வோன் குமாரத்தின் மகன் என்னப்படுவதை தூக்கி எறிஞ்சிட்டு, எபிரேயர் 11:25 தூக்கி எறிஞ்சிட்டு, 24, 25, 26 3 வசனங்கள் எபிரேயர்ல. தோத்துறோம் 11 அதிகாரம். தூக்கி எறிஞ்சிட்டு தேவ ஜனத்தோட பாட அனுபவிக்கிறதை தெரிந்து கொண்டானா. வாட் a man of God. அல்லேலூயா சொல்லுங்க. நீ பாட அனுபவிக்கணும் அவனுக்கு ஆண்டவர் ஒன்றும் சொல்லல. அவனா அவன் பாருங்க, அவனை நினைச்சா தோத்துறான். ஏங்க அவன் 40 வருஷம் அரண்மனையில, எகிப்திய அரண்மனையில வளர்ந்தவன். அல்லேலூயா. வேணா ஒரு 2-3 வருஷம் அவங்க அம்மா அவனுக்கு தாய்ப்பால் கொடுத்திருந்தப்போ தாய் மடியில் அவன் வளர்ந்துருக்கலாம். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா எங்க கொண்டு விட்டா அவனை? ஒரு கதையும் தெரியாது அவங்களுக்கு. என்ன ஏங்க அப்படி யோசேப்பின் சகோதரர்கள் அவனை கொல்லலாங்கிற மாதிரி பார்த்த மாதிரியே என்ன பார்க்குறிய? எங்க கொண்டு விட்டா? அரண்மனையில. பார்வோன் அரண்மனையில விட்டுட்டா. அப்படின்னா ஒரு சும்மா ஒரு கால்குலேஷனுக்காக சொல்றேன். 3 வருஷம் அம்மா மடியில்லைன்னு வச்சுக்கிட்டா கூட 37 வருஷம் எங்க இருந்தான்? அரண்மனையில. பார்வோன் எகிப்திய அரண்மனை. அவனை சுத்தி இருந்தவங்க எல்லாம் எகிப்தியர்கள். அவன் கூட பழகினவங்க எல்லாம் எகிப்தியர்கள். எல்லாருமே எகிப்தியர்கள். அவன் கூட படிச்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், விளையாண்டவங்க சகலரும் எகிப்தியர்கள். அந்த சிச்சுவேஷன்ல வளர்றான். நல்லா கவனிக்கணும். அவன் எகிப்திய அரண்மனையில வளர்ந்தாலும் எகிப்தியனா வளரல, எபிரேயனா வளர்ந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ the real man of God. தோத்துறான். எனக்கு சாதகமான சூழ்நிலை இருந்தா தான் நான் தரிசனம் உள்ளவனா வளருவேன். நோ 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 நோ. தோத்துறான். மோசேக்கு அங்க சாதகமான சூழ்நிலை கிடையாது சார். there was no pastor, there was no church, there was no Israel people. எந்த ஒரு இஸ்ரவேல் அங்க கிடையாது. கர்த்தருக்குரியவன் அங்க யாருமே கிடையாது. 3 வயசு நம்மளா சொல்றோம். 3 வயசு அவங்க அம்மா கிட்ட பால் குடிக்கும்போது 3 வயசு வரைக்கும் குடிச்சிருப்பானா? வேணா அப்ப வேணா அவங்க அம்மா கூட இருந்திருப்பான். பாய்க்கு 37 வருஷம் அரண்மனையில் இருந்தவன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் எகிப்தியன் கிடையாது 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 கிடையாதுனே வளர்ந்தான். ஆனா சபைக்குள்ள வளரா அவன் பாருங்க, சமுதாயத்தில் வளர்ந்தவன் சபைக்குரியவனா வளர்ந்தான். சபைக்குள்ள வளர்றாள் சமுதாயத்தாள் மாதிரியே வளருது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்க பாஸ்டர் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, சர்ச் இருக்கு, உபதேசம் இருக்கு, சகலம் இருக்கு. ஆனா நாம எப்படி வளர்றோம்? மூக்கு 3.5 கிலோவுக்கு வீங்க வச்சுக்கிறது, கோபம், எரிச்சல், பகமை, விரோதம், பொய், கசப்பு, அப்பம் பெருமை, பொறாமை, பணாசை, போட்டு கொடுக்கறது, ஒரு ஆளை காலி பண்றது, பாஸ்டருக்கே பாம்பு வைக்கிறது. தோத்துறோம். இந்த மாதிரி காரியங்கள் தான் நாம வளர்றோம். மோசே எப்படி வளர்ந்தான், நாம எப்படி வளர்றோம் பாருங்க. இப்ப 40 வயசான உடனே எனக்கு அரண்மனையே வேணாம்,
எனக்கு பார்வோன் குமாரத்தின் மகன்கிற பேரே வேணாம். நம்ம ஆளுங்க இன்னைக்கு பேருக்காக, பேருக்கு முன்னால் என்ன போட்டுக்கலாம், பேருக்கு பின்னால் என்ன போட்டுக்கலாம். காலையில் கூட சொன்னேன், தோத்துறான் BROன்னு போட்டுக்கலாமா ப்ரோ, இல்லை PRன்னு போட்டுக்கலாமா பாஸ்டர், நோ 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 REV புள்ளி தோத்துறான் ரெவரண்ட் போட்டுக்கலாமா, இல்லாட்டி RT புள்ளி REV புள்ளி ரைட் ரெவரண்ட். நான் ரொம்ப நாளாக அது ரிட்டையர்ட் ரெவரண்ட் நினச்சிட்டு இருந்தேன். அல்ல சொல்லுங்க அப்பா, ரைட் ரெவரண்ட் போட்டுக்கலாமா, லெஃப்ட் ரெவரண்ட் போட்டுக்கலாமா, பிஷப் போட்டுக்கலாமா, என்ன நல்வர் எப்படி கூப்பிடுவாங்க, எனக்கு என்ன பேரு, எனக்கு கழுத கத்தரிக்காய். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆனா மோசே எனக்கு பார்வோன் குமாரத்தின் மகன்கிற பேரு கூட வேணாம், தூக்கி எறிஞ்சிட்டு, அவனுக்கு தெரியும் நம்ம அரண்மனை விட்டு வெளில போனா பாடுகள் வரும்னு. இதை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை எதிர்க்கணும், பார்வோனை எதிர்க்கணும், தான் வளர்ந்த அரண்மனை எதிர்க்கணும், எகிப்திய கூட்டத்தை எதிர்க்கணும் தனி ஆளா. அப்ப எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு அவனுக்கு தெரியும், பாடுகள்னு தெரியும். பரவாயில்லன்னு வந்தான், பாக்கியம்னு வந்தான். ஆனா நமக்கு ஆமீன் கூட வரமாட்டேங்குது. அல்லேலூயாவா. இன்னும் காமன் நேரத்தில் என் பிரசங்கத்தை வர முடிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பாடுகள் பாக்கியம்னு வந்தான். யாரு? மோசே. முத நாள் ஒரு இஸ்ரவேலனா ஒரு எகிப்தியன் அடிச்சிட்டு இருக்கான், ஒரே வெட்டு அடிச்சான், கொன்னான், புதைச்சான். ஏசு ரத்தம் ஆறா நீ புதைச்சிட்டான். ரெண்டாவது நாள் நம்ம ஆளுங்க சண்டை விட்டுருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. நம்ம போடுறோம்ல அதே மாதிரி சோத்திரம் அன்னைக்கும் அப்படி தான் இருந்திருக்காங்க. நம்ம ஆளுக்கு சண்டை போட்டு கிடக்கான். ஏலே உங்களுக்காகத்தானடா நான் வந்தேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீ உங்களை காப்பாற்றணும், உங்களை விடுதலை ஆக்கணும்னு வந்தா, நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரோடு சண்டை போட்டு கிடக்குறீங்களா, இப்படி சண்டை போடலாமாடான்னு சமானம் பண்ண போனான் பாருங்க, வச்சாங்க ஆப்பு. அல்லையா சொல்லுங்க அப்பா. உடனே அது மேட்ரு பார்வோன் வரைக்கும் போயிடுச்சு. இவனை கொல்றதுக்கு பிளான் பண்றாங்க. இப்ப தரிசனத்தை விட்டுட்டு, ஊரை விட்டுட்டு, சொந்தத்தை விட்டுட்டு, சகலத்தையும் விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு, தேசத்தையே விட்டுட்டு மீதியானுக்கு என்ன செஞ்சுட்டானா, ஓடிட்டானா. சொல்லுங்க. தரிசனம் உள்ளவனுக்கு எகிப்தியன் பிரச்சனை இல்லைங்க, எபிரேயன் தான் பிரச்சனை. அல்லையா சொல்லுங்க அப்பா. ஒரு எகிப்தியனால அவன் ஓடலைங்க, எகிப்தியனை தான் கொண்டு புதைச்சிட்டானே. அவன் ஓண்டதுக்கு காரணம், அவனை விரட்டினது யாரு? நம்மாளு தான். தரிசனம் மாமல தரிசனம், பாரம் மாமல பாரம். இறங்கி வந்திருக்கிறாராம், பாட்டு பாடுறாராம், ஊழியம் செய்யறாராம், ஆத்துமாதாயம் பண்ண போறாராம். விட்டுருவோமா ஒன்ன? ஏன்? அவனுக்கு விடுதலையை குறிச்ச பாரம் இல்லை சார். அவன் பாரமற்றவன். அவனுக்கும் பாரம் இருக்காது, பாரத்தோட வர்றவனை புரிஞ்சுக்கிற இருதயமும் இருக்காது. இப்படி சில டிக்கெட்டு இஸ்ரவேலுக்குள்ள இருக்கும். நான் உங்களை சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, உங்களையும் தான் சொல்றேன். அல்லையா சொல்லுங்க. நீங்க அப்படி இருந்தா நீங்க தான் ஒன்னு தரிசனம் உள்ள ஆளா இருக்கணும், இல்லைன்னா தரிசனம் உள்ளவனோட இருக்கணும். சொல்லுங்க. ஒன்னு எனக்குள்ள தரிசனம் இருக்கணும், இல்லட்டா நான் தரிசனம் உள்ள ஆளோட சேர்ந்துக்கணும். ஒன்னு எனக்குள்ள பாரம் இருக்கணும், இல்லட்டா பாரம் உள்ள நபரோட நான் சேர்ந்துக்கணும். இந்த கூட்டத்துக்கு பாருங்க, அவனுக்கும் பாரம் கிடையாது. இப்ப பாரத்தோட ஒருத்தன் வந்திருக்கான், அவன் கூடயும் சேர்றது கிடையாது. அதனால மோசேக்கு இப்போ பாடுகள். தரிசனத்தை விட்டுட்டு, தேவ திட்டத்தை விட்டுட்டு, எகிப்தியை விட்டுட்டு, அடுத்த 40 வருஷம் அவனை மீதியான் தேசத்துல முடக்கிருச்சு. அல்லேலூயாவா. பாரமற்ற கூட்டம் குடும்பத்தில் இருக்கும், சபைக்குள்ள இருக்கும், கூடவே இருக்கும். இவர்களால நமக்கு பாடுகள் வரும், இவர்களால நமக்கு பாடுகள் வரும். நான் பாரமற்ற கூட்டத்துக்கு சொல்றேன், தோதரான். இப்ப ஆண்டவர் மோசேயை 40 வருஷத்துக்கு பிறகு சொல்றாரு, 4 அதிகாரம் 19, 20 வசனங்கள்ல சொல்றாரு, உன்னை கொலை செய்ய தேடின கூட்டம் இப்ப உசுரோட இல்லைன்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பாரம் இல்லாம மோசேக்கு விரோதமா எழும்பி அவனை கொல்லணுங்கிற அளவுக்கு எழும்புனாங்கல்ல, அதுல இப்ப ஒருத்தன் கூட உசுரோட இல்ல.
போட்டாரு. எப்படி 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 போட்டாரு. அவங்கள போட்டுட்டு நம்ம ஆளை கூட்டுட்டு வர்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா பாரம் இல்லாதவனால பாடுகள் வரலாம். அந்த பாடுகளால கர்த்தருடைய திட்டம் தோற்காது, மகிமை இல்லாமல் போகாது. அதே மோசேயத்தான் ரிட்டன் தூக்கி கொண்டு வந்து வச்சு அவன் மூலமா நடத்த வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருந்த மகிமையான திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. 10 வாதைகள், எகிப்து தேசமே மிரளுது, பார்வோன் மிரள்றான், எகிப்திய மந்திரவாதிகள் மிரள்றாங்க, எகிப்திய தெய்வங்கள் நிற்க முடியல, செங்கடல் பிளக்குது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட மிராக்கிள்ஸ். 30 லட்சம் மக்கள் ஒரே நாள். நான் அந்த வசனங்களை படிச்சுட்டு பரவசம் அடைவேன். ஒரே நாள் ஒரே மனிதனை கொண்டு 430 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்த 30 லட்சம் மக்களை ஒரே நாள் அற்புதமா விடுதலையாக்கினார். மோசேயின் மூலம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ a very single day, ஒரே நாள்ல 30 லட்சம் பேருக்கு விடுதலை. அல்லேலூயா சொல்லுங்க. பாரமற்றவனால் பாடுபட்டவன் தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அவனை வச்சுதான் இப்போ அற்புதமான மகிமை விடுதலை. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பாரமற்ற கூட்டத்துக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சபைக்குள்ள பாரம் இல்லாமல் கடந்து இந்த தரிசனத்தோடு இருக்கிற ஆளுகளை தொல்லை கொடுத்து தரிசனத்தையும் வளர விடாமல் தேவ திட்டத்தையும் நிறைவேற்ற விடாமல் நாங்கள் சாதிச்சிட்டோம்டா, இப்போ மோசையை துரத்திட்டோம்டா, இப்போ மோசை இங்கே இல்லைடா, நாங்கள் ஜெயிச்சிட்டோம்டா, பாரத்தோடு வர்ற ஒருத்தனையும் நாங்கள் உசுரோட வைக்க மாட்டோம்டா, விரட்டிடுவோம்டா, நாங்கள் ஜெயிச்சிருவோம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா உங்களை சீக்கிரம் ஆண்டவர் போட்டுருவாரியா. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை போட்டுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த பாரமுள்ள மனுஷன் மூலமா நடக்க வேண்டியதை நடத்தி காட்டுவார். மேடம் நடத்தி காட்டுவார். ப்ரோ வாட் ப்ரோ? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ புரியுதா ப்ரோ? ஆமா, ரொம்ப பிரபலமா ஓடிக்கிட்டு இருக்கு வாட் ப்ரோ. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ புரியுதா? அதனால உசுறு பொழைக்கணுங்கிற ஆசை இருந்தா ஒண்ணு நீ பாரத்தோட இல்லட்டா பாரம் உள்ளவனோடு இரு. அல்லேலூயாவா. மோசேக்கு சொல்றேன், பாரமற்றவர்களால் உங்களுக்கு பாடுகள் வருதா? உங்க குடும்பத்துல நீங்க ஜெபிக்கணும், கர்த்தருக்காக எழுமணும், கொடுக்கணும், ஊழியம் செய்யணும், ஆத்துமாதாயம் செய்யணும், பாரத்தோடு இருப்பீங்க. ஆனா பொண்டாட்டி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கணவர் சப்போர்ட் பண்ண மாட்டாரு, பிள்ளைங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க உங்களை தடை பண்ணுவாங்க, உங்களை சோர பண்ணுவாங்க, உங்களை பாடுகளுக்குள்ள தள்ளுவாங்க. சபைக்குள்ள அப்படி 4 பேர் இருப்பாங்க, உங்களை பாடுகளுக்குள்ள தள்ளுவாங்க, உங்களை எழும்ப விட மாட்டாங்க, காயப்படுத்துவாங்க, சோர பண்ணுவாங்க. அதனால நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் நீங்க பொறுமையா அல்லேலூயா சொல்லுங்க. பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இதுல கவனம் செலுத்தாம இதை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்கான இலக்கை நோக்கி விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி உங்களுக்கான பந்தய பொருளை நோக்கி உங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில பொறுமையா ஓடுங்க. உங்க மூலம் நடக்கணும்னு பரலோகம் பிளான் பண்ணி வச்சிருக்கிறது உங்க மூலம்தான் நடக்கும். நான் ரட்சிக்கப்பட்டப்போ நான் 18 வயசுல சபைக்குள்ள வந்தேன். என்னை காயப்படுத்தினவங்க, என்னை டேமேஜ் பண்ணவங்க, என்னை பலவீனப்படுத்தினவங்க, என்னை சோர பண்ணவங்க ரட்சிக்கப்படாதவங்க இல்லை, சபைக்குள்ளே இருந்தவங்க தான். என்னை டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க, தலையில் குட்டி இருக்கிறாங்க, அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. ஆமாம் இவனா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னை அந்த அளவிற்கு ஏன்டா ரட்சிக்கப்பட்டோம், ஏன்டா சபைக்குள்ளே வந்தோம், இதுக்கு பேசாமல் வெளியிலே இருந்திருக்கலாம் போலன்னா நான் யோசித்துருக்கிறேன். அந்த மாதிரி என்ன டேமேஜ் பண்ணுவாங்க. எப்போவும் பைபிளும் கைமாத்தான் இருப்பேன், எப்பொழுதும் வசனம் மனப்பாடம் பண்ணுவேன். யூத் மீட்டிங்கில் தோத்திரம் நான் தான் ஆளாக இருப்பேன், எல்லாத்துலேயும் நான் ஃபஸ்ட்டாக இருப்பேன். அதுதான் என்னுடைய விருப்பம். என்னுடைய அன்னைக்கு நான் எடுத்த டிசிஷன் 18 வயசில் ஆராதிச்சா நல்லா ஆராதிக்கணும், பாட்டு பாடுனா நல்லா பாட்டு பாடணும், ஜெபம் பண்ணா நல்லா ஜெபம் பண்ணணும், ஊழியம் செஞ்சா நல்லா ஊழியம் செய்யணும். ஏன்னா நான் ஆராதிக்கிறவர் நல்லவர். என் உயிரும் என் உலகமும் இயேசு. 18 வயசில் உள்ள வந்தவன் நான். தோத்திரம் 18 வயசில் உள்ள வந்தவன் நான். இத்தனை வருஷங்கள் நான் கர்த்தரோடு நடந்திருக்கிறேன். சாட்சியா ஒரு விஷயம் சொல்லணும்னா தோத்திரம் கிட்டத்தட்ட
இத்தனை வருஷ காலங்களில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நான் மிஸ் பண்ணது கிடையாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நான் மிஸ் பண்ணது கிடையாது. ஐ லவ் ஹிம் so much. எனக்கு இயேசு நான் உயிர். ஏதோ பேசுறது மட்டும் இல்லை, அல்லையா சொல்லுங்க. அப்போ அதனால் நான் பகைக்கப்பட்டிருக்கிறேன், பாரமற்றவர்களால் காயப்படுத்தப்பட்டிருக்கிறேன், வேதனைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறேன், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ பாடுகள் என் வாழ்க்கையில் தோத்துறோம். என் பைபிள் காலேஜ் படிப்புக்கு பிரச்சனை வந்திருக்கு, என்னை படிக்க விடாமல் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்னமோ நடந்திருக்கு. அத்தனை பாடுகள் என் வாழ்க்கையில் வந்துச்சு. அன்னைக்கு நான் சோர்ந்திருக்கிறேன், அன்னைக்கு நான் அதைரியப்பட்டிருக்கிறேன், பலவீனப்பட்டிருக்கிறேன். அப்பெல்லாம் கர்த்தர் என் கூட பேசுவார், என்னை திடப்படுத்துவார், என்னை தைரியப்படுத்துவார். இன்னைக்கு அன்னைக்கு பாரமற்றோராய் என்ன பாதிப்புக்குள் ஆக்குனவங்க எல்லாம் நிறைய பேர் இல்லை, நிறைய பேர் இருந்தும் இல்லாத மாதிரியே இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மூலமா நடக்கணும்னு தேவன் வச்சிருந்த திட்டத்தை இன்னைக்கு அற்புதமா, அதிசயமா, மகிமையா என்ன கொண்டு கர்த்தர் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறார். அது தடையாக வில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. பகைவர்களால் வரும் பாடுகள், பாரமற்றோரால் வரும் பாடுகள், பாதிப்புகளால் வரும் என்ன பாதிப்பு? பவுல் அப்போஸ்தலனுக்கு வருவோம், நல்ல கவனிங்க. அப்போஸ்தலர் 23:11 ஆண்டவர் சொல்றாரு, நீ எருசலேமில் என்ன குறித்து சாட்சி கொடுத்த மாதிரியே ரோமாபுரியிலும் சாட்சி கொடுக்கணும். ஒன்னு ரோமாபுரிக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருந்திருக்கு யாருக்கு? பவுலுக்கு. ரோமாபுரி அது கேபிட்டல் சிட்டி, ராஜதானி பட்டணம், ரோம பேரரசின் தலைநகரம். அங்க ஈஸியா யாரும் போயிட முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அனுப்புவேன். அவன் வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பான். தோத்துறாம் என்னைக்கு அனுப்ப போறான்னு தெரியலையே, எப்போ போறோம்னு தெரியலையே. ஆமா, விசா எடுக்கணும், தோத்துறோம், டிக்கெட் வாங்கணும், அதுக்கெல்லாம் ஏது காசு, அல்லையா சொல்லுங்க. இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். கடைசியில் ஒரு நாள் இவன் மேல பழி சுமத்தி இவனை குற்றவாளி ஆக்கி இவனை ரோமாபுரியில ராயனுக்கு முன்னால நியாயம் விசாரிக்கணும்னு ஒரு கைதி ஆக்கி கப்பல் ஏத்துறாங்க. அல்லையா சொல்லுங்க. அப்பா ஹலோ இருக்கீங்களா? பவுல் யோசித்திருப்பான், ஆத்தாடி ரோமாபுரிக்கு அனுப்புவேன்னாரு, இந்த மாதிரி அனுப்புவார்னு நமக்கு நல்ல ஃப்ளைட்ல. அல்லையா சொல்லுங்க. அப்பா அன்னைக்கு ஃப்ளைட்டு கிடையாது, அல்லையா சொல்லுங்க. நல்ல சொகுசு கப்பலில் நம்மளுக்கு அப்படியே ஹை கிளாஸ் டிக்கெட்டை போட்டு அனுப்பிவிடுவாருன்னு நினைச்சா கைதியாவுல கப்பலில் ஏத்துறாரு. அல்லையா சொல்லுங்க. நான் அடிக்கடி என் பிரசங்கத்தில் சொல்லுவேன், நீங்களும் நானும் நினைக்கிற ரூட்ல தான் செயல்படணுங்கிற அவசியம் இயேசுநாதருக்கு கிடையாது. புரியலையா? அல்லேலூயாவா? நாம போடுற பிளான்ல தான் வேலை செய்யணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. அவர் ரூட்ல தான் அவர் வேலை செய்வார். இப்ப ரோமாபுரிக்கு ஏறுறான், பாத்தீங்கன்னா நல்லா தான் ஏலேலோ ஐலசா கப்பல் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு 14 வசனம், அப்போஸ்தலர் 27-28 2 அதிகாரம் 14 வசனத்துல யூரோ கிலிதோன் என்கிற கொடுங்காற்று மடார்னு வீசுது, கப்பலை தாக்குது. மழை நிக்க மாட்டேக்கு, சூரியனை காணும், சந்திரனை காணும், நட்சத்திரத்தை காணும். பல நாள், கிட்டத்தட்ட 14 நாளுக்கு மேல வெளிச்சம் இல்லை, பட்டினியா கிடக்குறாங்க. பயம். கப்பல்ல இருக்கிற சரக்குகள் எல்லாம் தூக்கி கடல்ல எறிறாங்க, கப்பலின் தளவாடங்களை எறிறாங்க, கப்பல் டேமேஜ் ஆகுது. பயங்கர உயிர் சேதம் வர்ற மாதிரி அங்க ஒரு மரண பயம் எல்லாருக்கும் உண்டாகுது. ஆமேனா? அல்லேலூயாவா? பாதிப்பு. எல்லா பேரும் ஒரு சைஸா உட்கார்ந்து இருக்கான். பவுல் மட்டும் குறுக்க மறுக்க ஒரு நாள் சந்தோஷமா நடந்துட்டு இருக்கான். யாரா இவன்? எப்படிரா தோத்துறான்? இவனால மட்டும் சமானமா சந்தோஷமா இருக்க முடியுது? 22 வசனம், 23 வசனம், 24 வசனம், 25 வசனம் அவன் சொல்றான், பயப்படாதீங்க, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான கர்த்தருடைய தூதனானவர் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்றார். பவுலே, உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் நான் தயவு பண்ணினேன். உன்னை ரோமாபுரியில கொண்டு போய் நிறுத்துவேன். நீ ராயனுக்கு முன்பாக சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அப்படின்னு அந்த தூதன் வந்து இந்த ராத்திரியில என்கிட்ட சொன்னாரு அப்படின்றான். அப்படின்னா ஏங்க
14 நாளா சூரியனை காணுமா, சந்திரனை காணுமா, நட்சத்திரத்தை காணுமா, ஒரே மழை அடிச்சுக்கிட்டு இருக்கான். பயங்கர பாதிப்பு, பயங்கர கலக்கம். எல்லா பையன் மரண பயத்தில் சோத்த கூட திங்கல ஒரு சைஸா உட்காந்துருக்கான். இப்போ சாவுமா பெற சாவுமான்னு. ஆனால் இவன் ஒருத்த மட்டும் தில்லா வந்து நிற்கிறான்னா, அந்த ராத்திரியில் கூட அவன் ஜெபம் பண்ணுறதுக்கு, தனித்து இருக்கிறதுக்கு, தேவனை தரிசிக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. பாடுகள் பரலோக தேவனோடு இணைப்பதை பாதிக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஜெப வாழ்க்கையை பாதிக்காது, தேவ உறவை பாதிக்காது. இவங்களோட அவனும் சேர்ந்து உக்காந்துருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு சைஸா தோத்துறான் உட்காந்துருக்கணும். நீங்க எப்படி உட்காந்துருக்கப்பா, நான் வரேன்னு கிளம்பி தனியா போயிட்டான், தோத்துறான். அங்க தூதன் வந்திருக்கான். அந்த யூரோக்கிலிதோன் காற்றுக்கு நடுவில் ஒரு தூதன். சொல்லுங்க. அக்கினி சூளைக்கு நடுவில் ஒரு தூதன், சிங்க கெபிக்கு நடுவில் ஒரு தூதன், 185,000 அசீரிய படைக்கு நடுவில் ஒரு தூதன். நான் கிறிஸ்தவ வாழ்க்கைனா சும்மா நினைச்சிட்டீங்களா? என்ன மைக் வேணுமானே? அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அங்கிருந்து பார்த்தோன்னே நிப்பாட்டியாங்கிற மாதிரி இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பாதிப்பு வரலாம் சார். 185,000 பேரு எசேக்கியா ராஜாவையும் அவன் ராஜ்யத்தையும் அழிச்சுன்னு வந்து நிக்கிறான். ராத்திரில ஒரு தூதன் அனுப்பிச்சாரு, எல்லா பேரும் மறுக்கையா செத்து போயிட்டானா? அல்ல சொல்லுங்க. அப்போ தானியலை தூக்கி சிங்க கேவில போட்டாங்க. ஒரு தூதன் அனுப்பிச்சாரு, தோத்துறான். சிங்கம் எல்லாம் ஃபாஸ்டிங். அல்ல சொல்லுங்க. ஏண்டா உனக்கு வேற இடமே கிடைக்கலையாடா, எங்க கெபிக்குள்ள வந்து எங்களை ஃபாஸ்டிங் போட்ட? அல்ல சொல்லுங்க. அப்படின்னு சிங்கமெல்லாம் ஃபாஸ்டிங். 3 பேரை தூக்கி அக்கினி சூளைக்குள்ள போட்டாங்க, தோத்துறான். திடீர்னு நேபுகாத்து நேச்சார் பக்கத்தில் இருக்கிறவன்ட கேட்குறான், அசிஸ்டண்ட்டை, ஏப்பா நம்ம 3 தானே போட்டோம்? ஆமாம். 4 தெரியுது, தோத்துறான். யோ ராசா, நீர் என்ன லூசா? எனக்கும் 4 தான் தெரியுது. அல்லையா சொல்லுங்க. அப்பா எனக்கும் 4 தான் தெரியுது. யாராது இருக்கிறீங்களா? யூரோக்கிலிதோன் காற்று பாடுகள், பாதிப்புகளால் வரும் பாடுகள். ஆனால் அங்கே பரலோக தூதன் இறங்கி வருவான். ஏன்னா உன்னை கொண்டு போய் ரோமாபுரியில சேர்க்கணுங்கிறதான் தேவ திட்டம். அதுக்கிடையில உன்னை பாதிச்சிட மாதிரி, உன்னை அழிச்சிட மாதிரி என்ன பாதிப்பு வந்தாலும் சரி, பிளவினம் வந்தாலும் சரி, வியாதி வந்தாலும் சரி, தரித்திரம் வந்தாலும் சரி, சூழ்நிலை வந்தாலும் சரி, ஏது வந்தாலும் சரி, எரும மாடே வந்தாலும் சரி, அல்ல சொல்லுங்க. அப்போ you will reach your right destination. உங்களுக்கான இலக்கில் உங்களை கண்டிப்பா கொண்டு போய் சேப்பாரே. ஒன்றும் உங்களை சேத ஐயோ அப்படிங்காது. அல்ல சொல்லுங்க. அப்பா யூரோக்கிலிதோன் வந்துட்டு, அந்த வியாதி வந்துட்டு, இந்த பிரச்சனை வந்துட்டு, ஐயோ என்ன பண்ண போறோம் தெரியலையே, ஒன்றும் பண்ண வேணாம். அல்ல சொல்லுங்க. போய் ஒரு ஓரமா தேவ சமூகத்தில் அந்த பிரச்சனை பாடுகளுக்கு நடுவிலும் யூரோக்கிலிதோனுக்கு நடுவிலும், அல்ல சொல்லுங்க. அப்போ தேவனை அப்பான்னு கூப்பிடுங்க, அங்க வருவாரு. ஆமெனா? பாடுகள் உங்களை பாதிப்பது இல்லை. அல்ல சொல்லுங்க. கடைசியா நான் முடிக்கிறேன். பாவத்தை எதிர்ப்பதினால் வரும் பாடுகள். அல்ல சொல்லுங்க. இப்ப அந்த வசனத்தை போடுங்களேன். தோத்திரம். எபிரேயர்ல நம்ம படிச்சோம் இல்லையா? 12ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் போடுங்க சீக்கிரமா. 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல. தோத்திரம். முதல்ல சொன்னேன், தோத்திரம், பகைவரால் வரும் பாடுகள். 2வது சொன்னேன், பாரமற்றோரால் வரும். 3வது சொன்னேன், பாதிப்புகளால் வரும். பாருங்க, இது எல்லாத்தையும் தாண்டி 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதுக்கு இடையில விரியன் பாம்பு வருது, அவனை கடிக்கலான்னு பிளான் பண்ணுது, என்னென்னமோ நடக்குது. எல்லா பாதிப்புகளையும் தாண்டி அப்போஸ்தலர் 28:14 கர்த்தர் பவுலர் ரோமாபுரியில கொண்டு போய் நிறுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இப்போ பாவத்தை எதிர்ப்பதினால் கடைசியா, ஆமா, இந்த நம்ம வாஸ்தவ வசனம் அவங்க தேடிட்டே இருக்காங்க போல. தோத்திரம். அந்த போட்டீங்களா? தோத்திரம். வேணாம்னு திரும்ப எடுத்துட்டீங்களா? 12:4. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தோத்திரம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்த சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்க. பாவத்திற்கு எதிரான ஒரு போராட்டம் கிறிஸ்தவனுக்கு உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பாடு நமக்கு உண்டு. அது பாவத்துக்கு எதிரான பாடு.
எப்பொழுதுமே கிறிஸ்தவன் மேலே தான் பிசாசுக்கு ஒரு கண்ணு, ஆராதிக்கிறவன் மேலே பிசாசுக்கு ஒரு கண்ணு. கத்தர்ன்ற சப சபன்ற உன்னை எப்படி ஆகில லாக் பண்ணுறேன் பாரு, உன்னை எப்படி ஆகில வீழ்த்துறேன் பாரு அப்படின்னு வந்துக்கிட்டே இருப்பான். அதனால தான் எபிரேயர் 1 பேதுரு 5:8 சொல்லுது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ வென்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆதியாகமம் 39:7 என்ன படிக்கிறோம்? போத்திபார் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு ஏசரத்தான் ஜெயம். யார் மேல கண்ணா? யோசேப்பு மேல. அந்த பொம்பளைகளுக்கு தான் புருஷன் இருக்கான்ல, புருஷனை பார்க்க வேண்டியதானே. அல்லேலூயாவா. யோசேப்பின் மேல ஒரு கண்ணு. சரி, இவன் எபிரேயன். அன்னைக்கு எகிப்தியர் பார்வைக்கு எபிரேயர்கள் அருவருப்பானவர்கள். ஊரே அருவருப்புன்னு நினைக்கிறவன் மேல உனக்குன்ன கண்ணு. அல்லேலூயாவா. சரி, அப்படியே நீ கண்ணு போடணும்னா உன் எகிப்தியன் எவனாவது அந்த வீட்டில் வேலை செய்யலையா, அவன் மேல போட வேண்டியதானே. அதெல்லாம் தாண்டி யோசேப்பு மேலதான் கண்ணா? எஸ் யுவர் ஆனர், நம்ம மேலதான் சாத்தானுக்கு கண்ணு. 20 இருந்தாலும் கண்ணு போடுவான், 60 இருந்தாலும் கண்ணு போடுவான். ஏன்னா நம்ம கொஞ்சம் அழகா இருக்கிறோமா இல்லையா? என்ன பேச்ச காணா? ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே அழகுதான். ஏன்னா நம்ம ஆராதிக்கிறவர் பூரண. அவர் எங்க இருக்காரு? உள்ள இருக்காரா? அவர் உள்ள வந்தோடனே நாம குட்டி ஏசுவாயிட்டோமா, அதனால நம்ம அழகுதான். ஆனா நாம என்ன பண்றோம்? இந்த அழகுக்கு தான் ஓவர் அழகு சேர்க்கும். ஒரே டெக்கரேஷன், டப்பா டப்பாவா, கண்ணாடிக்கு முன்னாடி டப்பா டப்பா. இது மூக்குக்கு, இது கண்ணத்துக்கு, இது புருவத்துக்கு, இது உதட்டுக்கு தோத்துறான். எல்லாத்தையும் அடிச்சு வெளில வந்தா பேய்டா பேய்டா பேய்டா. நீங்க உண்மையை சொல்லுங்க. இந்த பொண்ணு பார்க்க போவான், மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க போவான். அந்த பொண்ணு அழகா இருக்கும், நல்லா இருக்கும், சாதாரணமா இருக்கும், அழகா இருக்கும், அவன் பிடிச்சிருக்கும்பா. கல்யாணத்துக்கெல்லாம் சம்மதிச்சிருவான். இப்ப கல்யாண மேடையில் எசரத்தன் ஜெயம் அந்த பொண்ணுக்கு முகத்துல ஒரு ஸ்கிரீனை மாட்டி விட்டுருவாங்க. தோத்துறான். ரொம்ப நேரமா அந்த முகத்தையே நினைச்சிட்டு இருப்பான். பார்த்தமே அதான் போல. அந்த திரைய முழக்குவான் பாரு. அல்லையா சொல்லுங்க. அவனால தப்பிச்சும் ஓட முடியாது. தோத்துறான். ஆத்தாடி, ஆளை மாத்திட்டாங்க போலடா. இல்லடா பேய கொண்டு வந்து முன்ன. நானும் தகப்பன் தான். அல்லையா சொல்லுங்க. எனக்கு 2 பயம் இருக்கான். அல்லையா சொல்லுங்க. நான் ஒரு தகப்பன் சாணத்திலிருந்து பேசுறேன். நீங்களும் பெற்றவங்க இங்க நிறைய பேர் இருக்கிய. அந்த ஆமு ஆப்பி. அல்லையா சொல்லுங்க. அதாவது அலங்காரத்துக்கு முன், அலங்காரத்துக்கு பின். எப்ப நம்ம புள்ள அழகா இருக்கும்? அந்த அலங்காரத்துக்கு முன்னால நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கிற அழகு இருக்க சூப்பர். ஆனா அங்க போய் இருக்கிற காசெல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டு வெளில வரும்பாரு. அல்லையா சொல்லுங்க. அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கும் போல. அல்லையா சொல்லுங்க. என் மேல அவருக்கு ஒரு கண்ணு. அல்லையா சொல்லுங்க. யோசேப்பு மேல அவளுக்கு ஒரு எப்படி ஆகில அவனை பாவத்துக்குள்ளாக்கிடணும். வாய்ப்பில்லை ராசாத்தி. இல்லையா சொல்லுங்க. அப்பா வேற ஆள்கிட்ட வச்சுக்கா, என்கிட்ட அந்த வேலையே கிடையாது. தேவனுக்கு விரோதமாய் இந்த பொல்லாங்குக்கு உடன்பட்டு பாவம் செய்வது எப்படி? கடைசியில 12ஆம் வசனத்துல ஒரு நாள் அவன் வஸ்திரத்தையே பிடிச்சிட்டாளாம். யாரும் இல்லாத நேரத்தில். நம்மாளு நம்ம இப்படி கூட யோசிக்கலாம்ல. ஓ, இது கர்த்தர் தந்த ஒரு வாய்ப்பாக இருக்குமோ. ஹல்லேலூயா. தேவன் இப்படித்தான் நம்மை ஆசீர்வதிப்பாரோ. ஹல்லேலூயா. இந்த தேசத்துல நம்மளை நேசிக்க யாருமே இல்லையே, நமக்காக குரல் கொடுக்க ஒரு 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 ஜீவன். ஹல்லேலூயா சொல்லுங்க.
ஆண்டவரே எழுப்பி தந்திருப்பார் போல. ஸ்தோத்திரம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஒத்த கல்ல 2 மாங்கா. தோத்திரம். என்ன 2 மாங்கா? நமக்கு கல்யாணமும் நடந்துரும். தோத்திரம். அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்வோன் மண்டையில் கல்லை தூக்கி போட்டு கொண்டுட்டோம்னா, சரி அந்த போத்திபார் மண்டையில் அப்போ கொண்டுட்டோம்னா சொத்து நம்ம பக்கம் மாறிடும். கர்த்தர் இப்படித்தான் நம்மளை ஆசீர்வதிப்பாரோ? கொல்லுருவார் கொதவளை நெரிச்சு. சில ஆளு தாங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு தேவனை உள்ள நினைஞ்சுக்கிறது, இழுத்துக்கிறது. இதான் தேவ சுத்தமா இருக்குமோ, இப்படித்தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாரோ? உன்னை போடுறதான் தேவ சித்தம். அல்லேலூயாவா? அப்படி ஒரு ஆசீர்வாதம் எனக்கு. அதான் யோசேப்பு. அப்படி ஒரு ஆசீர்வாதம் எனக்கு. இந்த எகிப்துல எனக்கு எவனும் பொண்ணு கொடுக்கலாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு கல்யாணமே நடக்கலாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு காசு பணம் கிடைக்கலாட்டாலும் நான் சாகிற வரைக்கும் இப்படி அடிமையா இருந்துட்டு செத்துட்டு போறேன். ஒருவேளை இப்ப பாருங்க, இதுக்கு அப்புறம் இதனால அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பாடு வருது. இவன் மேல பழி தூக்கி போடுறா, குற்றவாளின்னு சொல்றா, அவனை தூக்கி ஜெயில போடுறாங்க, சிறைக்குள்ள வாடுறான், வருத்தப்படுறான். அத்தனை பாடுகளும் அவனுக்கு வருது. பிகாஸ் ஆஃப் வாட்? பாவத்தை எதிர்த்து நின்னதுனால. அல்ல சொல்லுங்க. அப்போ பாவத்துக்கு நான் உடன்பட மாட்டேன், சிற்றின்பத்துக்கு நான் உடன்பட மாட்டேன், எதிர்த்து நின்னா. அதனால பாடுதான். வஸ்திரத்தை பற்றி பிடிச்சாலாம். வச்சுக்கோ, நானு பிச்சுக்கோ. அல்லே சொல்லுங்க. அப்பா உன் புருஷன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான், என்ன வச்சுக்கோ. தோத்துறேன். அதைத்தானே பிடிச்சி இழுக்கிற, என்ன வச்சுக்கோ. நானு இந்த ஏரியா விட்டு பிச்சுக்கோ. அல்ல சொல்லுங்க. அப்பா நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயாவா? பாவம் சந்தோஷமா தான் தெரியும். பாவத்தை எதிர்க்கும் போது சில பாடுகள் வரலாம். அல்ல சொல்லுங்க. பாடுகள் வரலாம். பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். பாவிகளை மீட்டெடுக்கத்தான் தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். அதனால் தான் பாடுகள். ஆனால் கடைசியில் நடந்தது என்ன? இந்த பாவத்துக்கு அவன் எதிர்த்து நின்னதுனால அவனுக்கு பாடுகள் வந்துச்சு. அந்த பாடுகள் வந்ததுனால தேவன் வச்சிருந்த சிங்காசனம் இல்லாமல் போனதா? இல்லை 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 இல்லை. தேவன் குறித்த நேரம் வரும்போது பாடுகளுக்கு தன்னை அர்ப்பணித்தவனை மகிமையில் அமரச் செய்வார் கர்த்தர். உங்களுக்கும் தேவன் குறித்த வேளை வந்தது, குறித்த காலம் வந்தது. உங்கள் பாடுகளுக்கெல்லாம் கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க போற நேரம் வந்தது. கர்த்தர் உங்களை மகிமையில உட்கார வைக்க போறார், சிங்காசனத்தில் உட்கார வைக்க போறார், மேன்மையில உட்கார வைக்க போறார். இதுவரை நீங்க கண்ட பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் சந்தோஷமாக ஓடுங்க. பாடுகளை நினைச்சு யோசிக்காதீங்க, பாடுகளை நினைச்சு பின்வாங்காதீங்க, பாடுகளை நினைச்சு பலவீனப்படாதீங்க. பகைக்கிறவர்களால பாடுகள் வரலாம், பாதிப்புகளால பாடுகள் வரலாம், பாரமற்றவர்களால் பாடுகள் வரலாம், பாவத்தை எதிர்ப்பதினால் பாடுகள் வரலாம். ஆனால் உங்களுக்கு வைக்கப்பட்ட மகிமை உங்களுக்குத்தான், உங்களுக்குரிய சிங்காசனம் உங்களுக்குத்தான். பாடுகளுக்கு உங்களை அர்ப்பணித்தால் மகிமை நிச்சயம். எழும்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த இரவு நேரம் நம்மோடு பேசியிருக்கிறார். சீக்கிரமா எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பாடுகள் பாடுகள் பாடுகள்னு மனுஷீகமா பாடுகளை பார்க்காதீங்க. தோற்று போகும் அப்படின்னு நினைக்காதீங்க. துக்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இதை அனுமதித்தவர் கர்த்தர். அதை சுமக்க எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. அந்த பாதையில் நடக்க எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. அதில் முன்னேறி செல்ல எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. பகைக்கிறவர்கள் இருக்கட்டும், பாரமற்றோர் இருக்கட்டும், பாதிப்புகள் எழும்பட்டும், பாவத்திற்கு எதிரான சூழ்நிலைகள் வரட்டும், எந்த பாடுகள் எனக்கு வந்தாலும் நீர் அதை எனக்கு அனுமதித்திருக்கிறீர் என்று அதை பாக்கியமாக எண்ணுகிற கிருபையை எனக்கு தாரும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஜெபம் பண்ண போறீங்க? மோசேக்கு பாடுகள் அனுமதிக்கப்பட்டது, யோசேப்புக்கு பாடுகள் அனுமதிக்கப்பட்டது, தாவீதுக்கு பாடுகள் அனுமதிக்கப்பட்டது, பவுலுக்கு பாடுகள் அனுமதிக்கப்பட்டது, இயேசுவுக்கு பாடுகள் அனுமதிக்கப்பட்டது. கர்த்தர் அவங்களை நம்பினாரு. அவங்களுக்கு தான் பாடுகள், விசேஷமானவர்களுக்கு தான் பாடுகள், மகிமைக்கு ஆமென் தேவன் முன்குறித்திருக்கிறவர்களுக்கு தான் பாடுகள்.
எனக்கு பாடுகளா? சந்தோஷம். அதை ஏற்றுக்கொள்ளுவேன் ஆண்டவரே. முறுமுறுக்க மாட்டேன் ஆண்டவரே. உங்களை காயப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே. பின்மாறி போக மாட்டேன் ஆண்டவரே. சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. நீர் அனுமதிக்கிற எந்த பாதைக்காகவும் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று யோபுவை போல நான் சொல்லுவேன். யோபுவை போல நான் சொல்லுவேன். எனக்கு பாடுகளை சகிக்கிற பலனை தாரும். பாடுகள் ஊடாய் நடந்து போகிற பலனை தாரும். பாடுகளை ஜெயிக்கிற பலனை தாரும். நீர் என்மேல் சுமத்துகிற சிலுவையை சுமக்கிற பலனை தாரும். அன்றைய சிரேனே ஊரானாகிய சீமோனை போல சுமக்கிற பலனை எனக்கு தாரும். நன்றி, நன்றி, நன்றி. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க மேல ஒரு பரிசுத்த ஆவியின் பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. இவர்கள் விசேஷித்தவர்கள் அப்பா. இவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் அப்பா. இவர்கள் சாதிக்க போறவங்க அப்பா. இவங்க லட்சக்கணக்கான மக்களை தேவன் பக்கம் திருப்ப போகிற மோசேக்கள் அப்பா. இவங்க சிங்காசனத்தில் அமர போகிற யோசேப்புகள் அப்பா. இவங்க ரோமாபுரிய அசைக்க போகிற பவுல்கள் அப்பா. ஆண்டவரே, இவர்கள் தேவ திட்டத்தை நிறைவேற்ற போகிற ஆண்டவரே தாவீதுக்கள் அப்பா. பலன் தாரும், பலன் தாரும், பலன் தாரும், பலன் தாரும், பலன் தாரும், பலன் தாரும். பாடுகளை மேற்கொள்ளுகிற, பாடுகளை ஜெயிக்கிற, பாடுகளை சுமக்கிற பலன் தாரும். உம்முடைய அபிஷேகம் உம்முடைய மக்களை நிரப்பட்ட இதுவரை பாடுகள் இனி பரவசப்படுத்தும் மகிமை. அந்த மகிமை இவர்களை நிரப்ப நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்தை கனப்படுத்தி ஆசீர்வதி. அன்று ஊழியங்கிறது பாடுதான். தரிசனம் என்பது பாடுதான். சுவிசேஷத்தை அறிவிப்பது பாடுதான். ஆனா அதை விட்டு தூரம் நிற்கிற அனுபவம் எங்களுக்கு வேணாம். ஊழியக்காரரோடு தரிசனத்தோடு, சபையோடு தரிசனத்தோடு இணைஞ்சு நின்று அந்த பாடுகளின் சிலுவையை சுமந்து ஒரு மிகப்பெரிய அறுவடையை எழுப்புதலை பார்க்கிற சபையாய் இவர்களை பயன்படுத்த போறீங்க. நன்றி அப்பா. அதற்கு வேண்டிய கிருபை, பலன், அபிஷேகம் இவர்களை நிரப்புகிறக்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து மேன்மைப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.